ஆண்டவர் நோக்கி நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையும் இரக்கமும் எங்கள் மேல் பூர்ணமாய் விளங்கும்படி எங்களுடைய சகல பிரயாசங்களையும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய கரங்களுக்குள் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து இயங்குகிறது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் பிரத்யட்சமாய் நாங்கள் கண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை தாரும். உம்முடைய பரிசுத்தம் உள்ள இரக்கம் எங்களோடு கூட விளங்குகிறது. ஒவ்வொரு வினாடியிலும் நாங்கள் கண்டு உணரவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் இரக்கங்களை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவை, பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கப் போகின்ற வேத பகுதி, கர்த்தருடைய வார்த்தைகளின் தியானமான காரியங்கள், ஜெப குறிப்புகள் ஒவ்வொரு வேளையிலும் கர்த்தருடைய பிரசன்னம் துணையாய் இருக்கட்டும். இனி வரக்கூடிய எல்லா நேரத்தையும் ஆண்டவரே உம்முடைய கரங்களுக்குள் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் எங்கள் மூலம் நிறைவாக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். அடைக்கலத்தில் சிறுவையின் மானிடலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ, கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ, கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மானிடலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ, கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. கர்ஜிக்கும் சிங்கங்களும் ஓநாயின் கூட்டங்களும், கர்ஜிக்கும் சிங்கங்களும் ஓநாயின் கூட்டங்களும், ஆடிடை குடிலினில் மந்தைகள் நடுவினில் நெருங்கவும் முடியாது, ஆடிடை குடிலினில் மந்தைகள் நடுவினில் நெருங்கவும் முடியாது. நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மானிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ, கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. ரட்சிப்பின் கீதங்களும் மகிழ்ச்சியின் சத்தங்களும், ரட்சிப்பின் கீதங்களும் மகிழ்ச்சியின் சத்தங்களும், கார்மேக இருட்டினில் தீபமாய் இலங்கிடும் கர்த்தரால் இசை வளரும், கார்மேக இருட்டினில் தீபமாய் இலங்கிடும் கர்த்தரால் இசை வளரும். நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மானிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ, கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ.
திசையெங்கும் விரிவாக்கிடும் தேவனின் ராஜ்யத்தை திசையெங்கும் விரிவாக்கிடும். ஆசையில் ஜெபித்திடும் அதற்கென்றே வாழ்ந்திடும் யாருக்கும் கலக்கமில்லை. ஆசையில் ஜெபித்திடும் அதற்கென்றே வாழ்ந்திடும் யாருக்கும் கலக்கமில்லை. நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மானிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. மறைவான சதி பலவும் பொல்லானின் பொறாமைகளும் மறைவான சதி பலவும் வல்லோனின் கரத்தினில் வரைபடமாயுள்ள யாரையும் அணுகாது. வல்லோனின் கரத்தினில் வரைபடமாயுள்ள யாரையும் அணுகாது. நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மானிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. சங்கீதங்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை ஆராதனோடு இணைந்து நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த வேத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாள் காலை வேளைக்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களுக்காக எழுதி கொடுத்த இந்த சங்கீத வசனங்களுக்காக நன்றி. இவைகளை வாசிக்கவும் அறியவும் உணரவும் இவைகளுக்கு உண்டான சகல நன்மைகளையும் பாக்கியங்களையும் தடையில்லாமல் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு ஆண்டவராகிய தேவன் தாமே உம்முடைய பரிசுத்தமுள்ள ஞானத்தின் வல்லமைகளை தந்து இவைகளை நாங்கள் ஆழமாய் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஞானத்தையும் உளுந்திரங்களையும் நீர் எங்களுக்கு உருவாக்கி தந்து இந்த வசனம் சொல்லும் சகல சத்தியங்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவை உமக்கு ஸ்தோத்திரம் கை கொண்டு ராஜ்யத்தை வந்து அடைய கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எழுந்து நின்று 4வது சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்கப்படுகிறீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே. அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே. இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே,
என் துதிக்கு பாத்திரரே, வேலனெல்லாம் நீதானையா, பிரியமும் நீதானையா, வேலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. நன்றி 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 நன்றி, கரங்களை கட்டி நன்றி நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு வேலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை, ஆமென் ஆண்டவரே. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ராபா யெகோவா ராபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ராபா யெகோவா ராபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதி, ஆமென் ஆண்டவரே, தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம் களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், ஆமென். உலகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம் களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி ஆமே. கைதட்டி பாடி மகிழ்ந்தீர், கரங்களை தட்டி கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, ஆமென். கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார்.
காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார், நம் கண்ணீர் துடைக்கிறார், நம் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாமே, கலங்கிடவே ஹல்லேலூயா, கலங்கிடவே வேண்டாம், ஹல்லேலூயா, கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார், ஹல்லேலூயா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் வேலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் வேலன் ஆண்டவரே, தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தப்பிச் செல்ல வழி செய்வார், நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாமே, கலங்கிடவே வேண்டாம், ஹல்லேலூயா, கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உன் இயேசு கைவிட மாட்டார், நம் 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 இயேசு கைவிட மாட்டார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார், கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், நம் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். கரங்களை தட்டி ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். என் இதயத்தை ஆக்கிரமியும், என் நினைவினை ஆக்கிரமியும், என் செயல்களை ஆக்கிரமியும். ஆவியானவரே, என் செயல்களை ஆக்கிரமியும். ஆவியானவரே, ஆக்கிரமியும் என்னை முழுவதுமா. ஆவியானவரே, ஆக்கிரமியும் என்னை முழுவதுமா. ஆவியானவரே, என் சரீரத்தை ஆக்கிரமியும், என் உணர்வினை ஆக்கிரமியும், என் சரீரத்தை ஆக்கிரமியும், என் உணர்வினை ஆக்கிரமியும், என் நடக்கையை ஆக்கிரமியும். ஆவியானவரே,
ஆவியானவரே என் நடக்கையை ஆக்கிரமியும் ஆவியானவரே ஆக்கிரமியும் என்னை நிரப்பும் ஆண்டவரே. இந்த காலை வெளியில் உம்முடைய அபிஷேகம் வந்து இறங்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆக்கிரமியும் என்னை முழுவதுமா ஆவியானவரே என் ஜெபங்களை ஆக்கிரமியும் என் ஆக்கிரமியும் என் ஜெபங்களை ஆக்கிரமியும் என் தியானங்களை ஆக்கிரமியும் என் துதிகளை ஆக்கிரமியும் ஆவியானவரே என் துதிகளை ஆக்கிரமியும் ஆவியானவரே ஆக்கிரமியும் என்னை முழுவதுமா ஆவியானவரே ஆக்கிரமியும் என்னை முழுவதுமா ஆவியானவரே இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் இந்த நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர்க்காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியானவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மை நிரப்பும் ஆண்டவரே. இந்த வேளையிலே ஒவ்வொருவர் மேலும் அபிஷேகத்தின் வல்லமை மகிமையாய் இறங்கி ஊற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். வானங்கள் திறக்கப்பட்டு உம்முடைய தெய்வீக பிரசன்னம், உம்முடைய தெய்வீக வல்லமை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே. உள்ளம் நிரம்ப நிரங்கி வாருமே, வேல நடைய நிரப்பிடுமே, வேல தின்னாவியே வேல நடைய நிரப்பிடுமே. ஆமென். வேல தின்னாவியே கனமடைய ஊற்றிடுமே, ஞான
ஞானத்தின் ஆவியே கனமடைய ஊற்றும் ஆண்டவரே தேடுமே. ஞானத்தின் ஆவியே அசைவாடும் ஆவி நிரப்பும் ஆண்டியா. ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அநாதியான வல்லமை, உம்முடைய ஆவியின் பலம் இந்த காலை வேளையிலே வந்து இறங்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். இறங்கி வாருமே, இந்த இடமசைய உள்ளம் நீரம்ப. 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 இறங்கி பாருமே, இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப. இறங்கி பாருமே, இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப. இறங்கி பாருமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அல்லேலூயா, ஆமென் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் இந்த காலை வேளையிலே நம் ஒவ்வொருவரையும் சந்தித்ததற்காக கர்த்தருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்தரிப்போம். வானங்களும் பூமிகளும் கொள்ளாது விளங்குகிற ஆண்டவராகிய கர்த்தர் சாதாரண ஏழை மனு மக்களின் மத்தியிலே வசிக்கிறது எத்தனை மேன்மை! அவர் நம்மை தேடி வருகிறது எத்தனை மகிமை! அவர் நமக்குள் உலாவிக் கொண்டு வருகிறது எத்தனை பேரின்பம்! கர்த்தர் செய்த எல்லா இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நமக்கு பாராட்டுகின்ற எல்லா உபகாரமான நன்மைகளுக்காக ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுங்கள். நன்றி, 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 நன்றி. இப்பொழுதும் சில ஜெப குறிப்புகளுக்காக கர்த்தரை நோக்கி ஒருமனப்பட்டவர்களாய் ஊக்கமான மனதோடு கூட நாம் யாவரும் இணைந்து நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். இப்பொழுதும் கூட வரப்போகின்ற தேர்தலுக்காக நம்ம ஜெபிக்கணும். முன் எப்போதும் போல காணப்படாத அளவிற்காக இந்த தேர்தல் வியூகம் அதிக தீவிரமாக இவைகள் எல்லாம் பொல்லாத பிசாசின் ஆவிகளினாலே மெய்யாகவே வடிவமைக்கப்படக்கூடியதாக காணப்படக்கூடிய அந்த தன்மைகளை நாம் மெய்யாகவே கற்றுக்கொண்டு வர ஆரம்பிக்கிறோம்.
சாத்தானுடைய வல்லமைகளை பயன்படுத்தி எப்படியாச்சும் எலெக்ஷன்ல வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தீவிரமாய் நிறைய விஷயங்களை, பிசாசுக்கு பிரியமான பலவிதமான நிலைகள் நம்முடைய நாட்டில், குறிப்பாக நம்முடைய தமிழகத்துல, நம்முடைய இந்திய நாட்டில் உருவாக்கப்படக்கூடிய நிலைகளை நாம் கண்கொண்டு பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினால சாத்தானுடைய எல்லா விதமான தீவிரமான மும்முரங்கள் தகர்க்கப்படும்படிக்காக எத்தனை காரியங்கள் சாத்தானுடைய அந்த தேங்க்யூ மை ஃபாதர் அதிகாரத்துக்குரிய தன்மைகள் உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும் கர்த்தர் ஒருவரே ஜெய கிறிஸ்துவாக இருந்து அவைகள் எல்லாவற்றையும் தம்முடைய நாமத்தினாலே முறிவடைய பண்ணி தேவன் தமக்கு சித்தமானவர்களை ஆட்சி பீடத்திலே அமர்த்தும்படிக்காக கர்த்தருக்கு நேராக இருதயத்தை திறந்து வரப்போகின்ற தேர்தலுக்காக உள்ளத்தை திறந்து ஒருமனப்பட்டவர்களாய் நாம் இணைந்து நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஒரு காலத்துல ஓட்டுக்கு பணம் கொடுத்து காரியங்கள் யாவற்றையும் செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்ப அநேகம் விதமான இடங்கள்ல பிசாசின் வலிமைகளை பயன்படுத்தி இந்த எலெக்ஷன்ல அநேகம் விதமான தீவிரமான காரியங்கள் உருவாக்கப்படுகிறதை நாம் கண்கூடாக கண்டுகொண்டு வருகிறோமே. சாத்தானுடைய எத்தனை விதமான சதி நாச மோசங்கள் நம்முடைய தேசத்திற்கு விரோதமாக உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும் ஜெய கிறிஸ்துவாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகள் நாமம் ஒருபலப்பட்டு ஜெபிக்கிறது உண்டானால் சாத்தானுடைய எல்லா விதமான கோட்டைகளும் தகர்க்கப்பட்டு தரைமட்டமாக்கப்படும் என்று நாம் அறிந்திருக்கிறோமே. தேவ திட்டம் மட்டுமே நிறைவாக்கப்படும்படிக்காக, தேவ சித்தம் மட்டுமே நிறைவாக்கப்படும்படிக்காக மற்ற எந்த விதமான காரியங்களும் அசம்பாவிதங்களும் வரக்கூடிய தேர்தல் நாட்களிலே உருவாக்கப்படாத அளவிற்காக கர்த்தருடைய சித்தம் நிறைவாக்கப்படும்படி எல்லாரும் வாய்களை திறந்து உங்க கைகளை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரங்களை பயன்படுத்தி பிசாசின் தலைகளை நசுக்கி இயேசு கிறிஸ்துவே ஜெய கிறிஸ்துவாய் தம்முடைய பரிசுத்தமுள்ள ஆளுமையை நம்முடைய தமிழகத்திலே கர்த்தர் உருவாக்கும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஊக்கமாக நம்ம ஜெபிக்கலாம். எத்தனை சாத்தானுடைய காரியங்கள் உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும் சாத்தானுடைய தலையை நசுக்கி ஜெய கிறிஸ்துவாய் உயிரோடு கூட எழும்பின கர்த்தருடைய நாமத்தினால் சாத்தானுடைய எல்லா போராட்டங்களை தகர்த்து தரைமட்டமாக்கி கர்த்தருடைய நாமத்தினால் ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். நன்றி ஆண்டவரே, இறங்கும் 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 இறங்கும். எத்தனை சாத்தானுடைய தந்திரங்கள் உருவாக்கப்பட்டாலும் இயேசுவின் சித்தம் மட்டுமே எங்கள் தமிழகத்திலே நிறைவாக்கப்படும்படிக்காக இயேசுவின் நாமத்தினாலே உம் நாமம் தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உம்முடைய சொந்த ஜனங்களாகிய நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கர்த்தர் அங்கீகரித்து சாத்தானுடைய எல்லா கூடாரங்களையும் தகர்த்து ஒளியப்பட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தந்திரங்களையும் மந்திரங்களையும் கர்த்தருடைய கரம் முறிவடைய பண்ணுவதாக தேவனுக்கு பிரியமான ஆட்சியாளர்களை கர்த்தரீர் உருவாக்கி தந்து எங்கள் தமிழகம் மீண்டும் சிறப்பான ஆட்சியிலே காணப்பட கர்த்தரீர் இலக்கங்களை தந்து ஆசீர்வதிக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை ஏற்றுக்கொண்டு அவைகளுக்கு தக்கதாக அவைகளுக்கு அதிகமாக சாத்தானுடைய எல்லா ஆளுமைகளை தகர்ந்து ஒளிய பண்ணி தமக்கு சித்தமானவர்களை கர்த்தர் ஆட்சி பீடத்திலே அமர்த்த போகிறபடினால் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்திரிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் தெளிவான ஒரு வாழ்க்கையின் நிலைகளை பற்றி நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். இந்த உலகத்திலே வாழ்க்கை வாழுகிறதுக்கு பல விதமான மார்க்கங்கள் காணப்படக்கூடியதாய் விளங்குகிறது. நாம் அறிந்த ஒரு உண்மை, நிறைய வழிகள், அது சில வழிகள் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை உருக்குலைய பண்ணக்கூடிய வழிகளாக, சில வழிகள் நமக்கு அதாவது நீண்ட ஒரு பயணமாக அதனுடைய எல்லைகளை எட்ட முடியாத ஒரு வழிகளாக, சில வழிகள் சிக்கல் நிறைந்த பாதைகளாக, அந்த வழிகளிலே கடந்து போன மக்கள், அநேக விதமான மக்கள் பாதி வழியிலே மரணத்தின் ஊடாக கடந்து போகிறதை போல இப்படி பல மார்க்கங்கள் நமக்கு முன்பதாக வைக்கப்பட ஆரம்பிக்கிறதுனாலே கர்த்தருடைய நாமத்தினால் ஒரு தெளிவான ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தால் தான் எந்த வழியிலே நான் பயணப்பட ஆரம்பித்தால் என்னுடைய இலக்கை எளிதாக சென்று எட்ட என்னால் முடியும். இந்த ஒரு தெளிவு ஒவ்வொரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டியது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. தெளிவற்ற அநேக விதமான மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆரம்ப நாட்களிலே நல்ல பயணத்தை துவங்க ஆரம்பிச்சாங்க. தெளிவற்ற காரியத்தின் மூலமாக கடந்து போக ஆரம்பிச்சனால அநேக மக்கள் பாதி வழியில ஒண்ணும் இல்லாம போயிட்டாங்க. அவர்கள் எதற்காக இந்த உலகத்திலே உருவாக்கப்பட்டார்கள், எதற்காக அவர்கள் மேல் ஆண்டவருடைய அபிஷேகம் கொடுக்கப்பட்டது, அதையே தெரியாம பாதி வழியில ஒண்ணும் இல்லாம அந்த மக்கள் விழுந்து போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். நிறைய பேருடைய வாழ்க்கை, அனனியா சப்ராளுடைய வாழ்க்கையை சொல்லலாம், அதன் பின்பதாக சிம்சோனுடைய வாழ்க்கையை சொல்லலாம், இன்னும் நிறைய ஏராளமான மக்களுடைய வாழ்க்கையை சொல்லலாம். அவங்க மேல கர்த்தருடைய அபிஷேகம் அவர்கள் மேல் ஊற்றப்பட்ட பிறகும் கூட தெளிவான ஒரு வாழ்க்கை வாழ அவர்கள் தவற ஆரம்பிச்சதுனால ஏதோ ஒரு மார்க்கத்திலே கடந்து போய் முடிவு
நல்ல முடிவாக முடிக்காமல் தேவனாகிய கர்த்தருக்கு புறம்பான ஒரு காரியத்தை செயல்படுத்தும் மக்களாக விளக்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இப்ப நம்முடைய வாழ்க்கையில பல வழிகள் நமக்கும் முன்பதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. இந்த வழிகளை நான் சரியான விதத்தில் ஆராய்ந்து பார்க்கும்படிக்காக தெளிவான கண்கள் நிறைந்தவனாக அல்லது பிரகாசிக்கும் மனக்கண்கள் உள்ளவனாக நான் காணப்பட ஆரம்பிச்சா மட்டும்தான் என்னுடைய ஓட்டத்தை நான் ஆண்டவராகிய தேவனுக்குள் சரியான விதத்தில் ஓடி முடிக்க முடியும். நம்முடைய ஓட்டத்தை பற்றி ஒரு வார்த்தைகளை நான் சொல்லிட்டு தொடர்ந்து செய்தியின் மூடாக நான் உங்களை அழைத்து கொண்டு போக ஆசைப்படுகின்றேன். சில பேர் ஓடுறாங்க, தன்னுடைய தகப்பன் தாயினுடைய வார்த்தைகளுக்கு இழங்க ஓட்டம் ஓட ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஓட்டத்தை நான் விட்டு அவங்களுடைய வார்த்தைகளின்படி நான் இயங்க ஆரம்பிக்கிறேன். சில மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, மற்றவர்களை பார்த்து காப்பி பண்ணி அவங்களும் அதே மாதிரியான பாதையில போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய ஓட்டத்தை நான் தொலைச்சிடுறேன், அவர்கள் எனக்கு காண்பிக்கக்கூடிய வழிகளை நான் பின்பற்றி கடந்து போக ஆரம்பிக்கிறேன். இதுக்கு உதாரணத்தை சொல்லணும்னு சொன்னா, இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க அதை தான் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஊழியக்காரர்களை பின்பற்றக்கூடிய ஏராளமான மக்கள் தங்களுடைய வழிகளை அவர்கள் தொலைச்சு போட ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள மாதிரியே நானும் போகணும் போல இருக்கிறது, அவங்கள மாதிரியே நானும் இயங்கணும் போல இருக்கிறது, அவங்க செய்யக்கூடிய அந்த ஊழியத்தை மாதிரி நானும் ஊழியம் பார்க்க வேண்டும் போல இருக்கிறதுன்னு சொல்லி சில ஜனங்களை முன்பதாக வைத்து அவர்களை பின்பற்றக்கூடிய மக்களாக பல ஜனங்கள் கடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. சில மக்கள் பாதி வழியில கடந்து போய் அவங்களுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யுதுன்னு சொல்லி அவங்க வாழ்க்கையில யோசிக்க முடியாம போகிறதுனால அரைகுறையாக தங்களுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு இதுக்கு மேல போக முடியாதுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, எங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா விதமான நிலைகளும் எண்டிங்ல போயிருச்சு, இனி அடுத்த நகர்வு எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும். இல்லை, கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல சரியான மார்க்கங்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நெளிவு சுழிவே இல்லாமல் நேரான அடிச்சுவடுகளிலே கடந்து போக உங்களாலும் என்னாலும் ஆகும். இதுக்குதான் ஒரு தெளிந்த ஒரு மனம், தெளிந்த ஒரு மார்க்கம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டியது அவசியம். ஆண்டவராக தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அநேகம் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை நிலைகளை பாருங்கள். அவங்கெல்லாம் கர்த்தருடைய சித்தத்தின்படி ஓட துவங்க ஆரம்பிச்சாங்க. பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் இன்னைக்கு நம்ம வாசிச்ச அந்த பகுதியில கர்த்தராகிய தேவன் தமஸ்கு என்கின்ற அந்த நேர்த்துவிலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை சந்திக்கிறதுக்கு முன்பதாக வரைக்கும் அவருடைய ஓட்டம் ஏதோ ஒரு ஓட்டத்தின் ஊடாக கடந்து போனார். ஆனால் என்றைக்கு ஆண்டவராகிய தேவனுடைய அந்த பரிசுத்தமுள்ள தொடுதல் அவருடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பித்ததோ, வாழ்க்கையில் ஒரு தெளிவை அவர் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். எனக்கு நியமிக்கப்பட்ட பாதை இதுதான். எத்தனையோ ஜனங்கள் எத்தனையோ விதமான காரியங்கள் யாவற்றையும் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒருவேளை அங்கு காணப்பட்டிருக்கக்கூடிய அப்போஸ்தல ஜனங்களிலே காணப்படக்கூடிய சில மக்கள் கூட பவுலை பார்த்து பேசியிருப்பாங்க. என்ன பேசியிருப்பாங்க? நீ ஏன் தூரமாய் புறஜாதி மக்களுக்கு மத்தியிலே ஊழியம் பார்க்க வேண்டியது அவசியம்? நம்மெல்லாம் ஒரு ஐக்கியமாக இணைந்து ஊழியம் செய்யக்கூடிய நிலத்துல நீங்களும் உங்களுடைய அபிஷேகத்தையும் உங்களுடைய தாளந்துகளையும் ஏன் நீங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு கேட்டுக்கலாம். என்றாலும் கூட தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதையிலே ஒரு தெளிவை பெற்ற அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் யாருடைய வார்த்தைகளுக்கும் இணக்கத்தின் ஊடாக கடந்து போகாம கர்த்தருடைய திட்டங்களை நிறைவாக்கும் ஒரு மனிதனாக விளக்க ஆரம்பித்தார். சில ஜனங்கள் பவுலினுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு புலம்பி அழுதார். என்றாலும் கூட அவர்களுக்கு மாறுத்தரமாக அப்போஸ்தலன் ஒரு வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சார். நீங்க ஏன் என்னை அழுது என்னுடைய மனதை கரைய பண்ண ஆரம்பிக்கிறீங்க? தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று மரிக்கிறதாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அவைகளையும் நான் ஆவலோடு கூட ஏற்றுக்கொள்ள, அதுதான் எனக்கு கர்த்தராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதை என்று சொன்னால் அவைகளை விட்டு நீங்கள் ஏன் என்னை விலக்குகிறதுக்கு பிரயத்தனப்பட வேண்டியது அவசியம்? கர்த்தருடைய நாமத்தினால அவர் கேட்கிறார். அப்ப நமக்குன்னு ஒரு தெளிவான ஒரு வழி, தெளிவான ஒரு பாதையை நான் மெய்யாகவே அறிந்து உணர ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த பாதையிலே தடையில்லாமல் இயங்க உங்களாலும் என்னாலும் ஆகும். அந்த பாதையிலே தேவன் நமக்கென்று வைத்திருக்கக்கூடிய சகல நன்மைகளை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய ஓட்டம் இப்ப நம்ம ஓடுற ஓட்டம் அதெல்லாம் இருக்காது. அந்த ஓட்டம் வேற மாதிரியான ஒரு ஓட்டம். ஏன்னா ஆண்டவராகிய தேவனால் வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஓட்டம். இப்ப நீங்களும் நானும் ஓடக்கூடிய ஓட்டம் நானாகவே வடிவமைத்திருக்கக்கூடிய ஒரு ஓட்டம். இந்த ஓட்டத்துக்கு அந்த ஓட்டத்துக்கு வித்தியாசம் உண்டு. கர்த்தர் ஒரு மனுஷனுடைய ஓட்டத்தை வடிவமைக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அவருடைய எல்லா விதமான வழிகளும் வித்தியாசமாக காணப்படக்கூடிய ஒன்று. தாவீதினுடைய ஓட்டத்தை கர்த்தராக தேவன் வடிவமைக்க துவங்க ஆரம்பித்தார். தாவீதினுடைய ஆரம்ப காலம் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது? அவன் ஆடுகளின் பின்பதாக அலைந்து திரியக்கூடியவனாய் விளங்கின ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவன். அவனுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான காலங்களும் இனி இப்படிதான் இருக்கும் போல இருக்கிறது. ஆடுகளின் பின்பதாகவே அலைந்து திரியவும், ஆடுகளுக்கான இரைகளை நான் சவதரித்து கொடுக்கவும், ஆடுகளை நான் மெய்யாகவே காலார நடத்தி கொண்டு போகவும், ஆடுகளுக்கு தேவையான தண்ணீர்கள் யாவற்றையும் காண்பிக்கக்கூடியதுதான் என்னுடைய பணி என்கிற ஒரு யோசனையின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தான் தாவீது. ஆனால் கர்த்தராகிய தேவனுடைய வழி தாவீதின் மேல் வைக்கப்பட்ட பொழுது, அந்த வழியை அறியாத தாவீது அந்த மார்க்கத்தின் ஊடாக கடந்து போன பொழுது அவன் யோசிக்க முடியாத ஒரு பெரிய உயர்வை
கர்த்தருடைய நாமத்தினாலே தாவீது பக்தன் எழுத ஆரம்பிக்கின்றான், ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் நடுவிலே அமர பண்ணக்கூடிய அளவிற்கு கர்த்தர் நீரை நீ உயர பண்ணினீர். எந்த மனிதனையும் உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவுமால் ஆகும் என்கிறதை என் வாழ்க்கையில நீ நிரூபித்து காண்பிச்சிட்டு ஆண்டவரே. அவன் யோசியாத ஒரு வழி. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான மார்க்கங்கள், நம்முடைய மனதிற்கு எட்டாத அநேக விதமான வழிகள். ஆகவே இந்த வழிகளை பற்றி நீங்களும் நானும் ஆராய மனமற்றவர்களா ஏதோ ஒரு வழியின் ஊடாக நம்ம கடந்து போயிடும். இல்ல, எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய, எனக்கு குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஓட்டத்தை நான் சரியாய் ஓடக்கூடிய அளவிற்காக என் வழிகளை முதல் காரியம் நான் தெளிவான விதத்தில் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். இப்படிப்பட்ட ஒரு நிலை என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிச்சா மட்டும்தான் என்னுடைய ஓட்டம் தேவனுடைய திட்டத்திற்கு உட்படுத்தப்பட்ட ஒரு ஓட்டமாக. இந்த உலகத்துல எதற்காக நீங்கள் பிறந்தீர்கள்? பல பேருக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியாது. ஏதோ வந்து பிறந்துட்டேங்க, நிறைய பாடு, நிறைய கஷ்டம், நிறைய உபத்திரம், நிறைய வேதனை, நான் ஏன் பிறந்தேன்னு எனக்கே தெரியல. இந்த உலகத்துல இந்த ஒரு வாழ்க்கை வாழுகிறதை காட்டிலும் சாகுறது ரொம்ப ஒரு மேன்மையாக இருக்க முடியும். எல்லா நாளும் கஷ்டம், எல்லா நாளும் பாடு, எல்லா நாளும் வேதனை, எல்லா நாளும் இல்லை. ஆண்டவராக தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய பலவிதமான காரியங்களை அறிய முடியாத அளவிற்காக நீங்களும் நானும் ஏதோ ஒரு வழியில் நம்ம கடந்து போக ஆரம்பிச்சதான் பிரச்சனைக்கு காரணம். எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய, எனக்கு குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதையில் நான் போயிட்டேன்னா எல்லா விதமான நிலைகளையும் நேர்த்தியாக ஆசிரிக்க என்னால் முடியும் என்கிறது கர்த்தருடைய வேதம். ஆரம்ப நாட்களிலே காணப்பட்ட அநேகம் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையை எல்லா விதமான சிக்கல்களிலும் நின்று மெய்யாகவே பாதுகாத்து அவர்கள் ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், தங்கள் வழிகளை அவர்கள் ஆராய்ந்து பார்க்கும் மக்களாய் விளங்கினார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அவருக்கும் அவருடைய வழிகளை பற்றி தடுமாற்றமே கிடையாது. அந்த வழிகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிய ஆரம்பிச்சதுனால எந்த பக்கம் திரும்பணும், எந்த பக்கம் போகணும், எந்த பக்கம் ஸ்ட்ரைட்டா போக வேண்டும், எந்த பக்கம் லெஃப்ட்ல நம்ம வந்து அதாவது அந்த வழியின் ஊடாக போக வேண்டும், ரைட்ல எந்த பக்கம் டர்ன் பண்ண, எல்லா விஷயத்தையும் இயேசு கிறிஸ்து தெளிவாய் அறிய ஆரம்பிச்சிருந்தார். ஆகவே எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாமல் தன்னுடைய ஓட்டத்தை நிறைவாக்கி முடிக்க ஆரம்பித்தார் இயேசு கிறிஸ்து. அப்ப நம்முடைய வாழ்க்கையினுடைய அது ஒரு தெளிவான ஒரு பகுதி மிகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. இதை பற்றி தான் நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். நம்முடைய தியானத்துல தெளிவான கண்கள் என்கிறதை பற்றி, நம்முடைய காரியங்களை பற்றி உணரக்கூடிய உணர்வுகள் என்கிறதை பற்றி தியானத்தின் வடிவாக கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்னைக்கு சில முக்கியமான கருத்துக்களை கொஞ்சம் ஆழமாக உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். வெளிப்படுத்துற விசேஷத்துல 3வது அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்க. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியினால் நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் என்று கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறேன். இப்ப இதுல ஒரு முக்கியமான ஒரு கருத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய தேவன் இந்த லவோதிக்கேயா திருச்சபையை பார்க்கின்றார். அவருடைய கண்களிலே இந்த சபை எப்படிப்பட்டதா இருக்கிறது அப்படின்னா என்ன போட்டுக்கு பாருங்க, நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்காக அப்படின்னு அர்த்தம். இப்ப அவர்கள் தரித்திரமாய் இருக்கிறார்கள் சொல்லி கர்த்தருடைய பார்வையில பார்க்கிறார். நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்காக நெருப்பிலே போடப்பட்டிருக்கக்கூடிய பொன்னை நீ இடத்திலே வாங்கி பெற்றுக்கொள்ள வேண்டும். 2வது காரியம், ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்காக அப்படின்னு அர்த்தம். அவர்கள் இப்பொழுது நிர்வாணமா இருக்கிறாங்கன்னு சொல்லி கர்த்தருடைய கண்ணில் பார்க்கிறார். அவலட்சணம் தோன்றாதபடிக்காக என்னிடத்திலே நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரத்தை நிலத்தில் வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்காக உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். அப்ப அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குறைவை 3 குறைவை ஆண்டவராகிய தேவன் பார்க்கிறார். என்ன குறைவு? அவர்கள் தரித்திரவான்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலே அவங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸே இல்லாத இருக்கக்கூடிய நிர்வாணிகள், 3வது அவர்களுக்கு தேவையான அநேக விதமான காரியங்கள் யாவற்றையும் அறிய முடியாத கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை. ஆனா இப்ப லவோதிக்கேயாவுடைய பார்வையில் அவங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. கர்த்தருடைய பார்வையில் அவங்களுடைய நிலைமை எப்படி? லவோதிக்கேயா திருச்சபையிலே காணப்படக்கூடிய மக்கள் தங்களை பற்றி என்ன யோசிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 17வது வசனத்தில் வாசிக்கிறான், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் நீ சொல்லுகிறபடினார். அப்ப லவோதிக்கேயாவினுடைய பார்வையில அவர்கள் மேன்மையாக நினைவு கூறப்படக்கூடிய மக்கள்.
ஆனா கர்த்தருடைய பார்வையில அவர்கள் குறைவாக மதிப்பீடு செய்யப்படக்கூடிய மக்கள். நம்முடைய பார்வைக்கும் கர்த்தருடைய பார்வைக்கும் வித்தியாசம். நல்ல பாருங்க, நான் என்னையே குறித்து பல நேரங்களில் மெச்சிக்கொள்ள ஆரம்பிக்கின்றேன். நான் நல்லா ஜெபம் பண்றேன், என்னை மாதிரி ஜெபிக்கக்கூடிய மனுஷன் யாருமே கிடையாது. நான் நல்ல ஒரு ஃபாஸ்டிங் இருக்கிறேன், என்னை மாதிரி உபவாசம் பண்ணக்கூடிய யாருமே கிடையாது. கர்த்தருடைய நாமத்தினால நிறைய மக்களுக்கு நான் ஊழியங்கள் யாவற்றையும் செய்ய என்னை மாதிரி ஊழியம் பார்க்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள், அதுதான் நமக்கு முக்கியமான ஒரு தேவை. என்னுடைய பார்வையில் நான் நிறைவுள்ளவனாக என்னை குறித்து நான் யோசிச்சு பார்க்கலாம். அந்த லவோதிக்கேயாவிலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களை பார்த்து கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், உன் கண்ணுக்கு மெய்யாகவே நீ கலிக்கம் போட வேண்டியது அவசியம். உன்னுடைய கண்கள் பார்வையடையும்படிக்காக என்னிடத்திலே இப்படிப்பட்ட அதாவது உன்னுடைய கண்களுக்கு தேவையான பார்வையை தெளிவடைய பண்ணக்கூடிய அளவிற்காக கலிக்கம் என்கின்ற அந்த மருந்தை நீ பூசிக்கொள்ள வேண்டும் என்று நான் விருப்பப்படுகின்றேன். ஏன்னா உன்னை நிதானிக்க உனக்கு தெரியலப்பா, உன்னை பற்றி அறிய உனக்கு தெரியல, உன்னுடைய குறைவை பற்றி உனக்கு தெரியல. மற்றவனுடைய குறைவை பார்க்கிறாய், உலகத்தினுடைய குறைவை பார்க்கிறாய், சபையினுடைய குறைவை பார்க்கிறாய், ஊழியக்காரனுடைய குறைவை பார்க்கிறாய். ஆனால் உன்னுடைய குறைவை அறிய உன்னால முடியாது இருக்கக்கூடிய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையை நான் பார்க்கிறேன். ஆகவே நீ செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? உன் கண்களுக்கு நீ கலிக்கம் போட்டு நீ மற்றவனை நிதானிக்கக்கூடிய காரியங்களை விட்டுவிட்டு உன்னுடைய பரிதபிக்கப்படத்தக்க அந்த நிலைகளை நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நான் என்னை ஆராய்ந்து பார்க்கிறதை காட்டிலும் மற்றவர்களை பல விதமான விஷயங்களில் நான் தீர்ப்பு சொல்ல ஆரம்பித்து விடுகின்றேன். அவன் குறைவா நல்ல ஒரு மனுஷன் கிடையாதுங்க. அவன் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு பாத்திரம் இல்லைங்க. அவனுக்கு ஜெபிக்கலாம் தெரியாதுங்க. என்னை மாதிரி ஒரு வல்லமையான ஒரு ஊழியம் பார்க்கலாம் அவனுக்கு லாயக்கு இல்லாத ஒரு மனுஷன். அவனுடைய திறமை, அவனுடைய எல்லா விதமான தன்மைகளையும் நான் பார்க்கிறேன். என்னையும் அவனையும் ஒரே ஸ்டேஜில் நிற்க வைத்து நானும் அவனும் கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறது உண்டானால் என்னை போல பல விதமான செய்திகளை பேசவனால முடியாது. என்னையே நான் மெச்சிக்கொள்ளுகின்றேன். ஆனா கர்த்தர் சொல்லுகின்றார், ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே நீ ஐஸ்வர்யவானாய் இருக்கிறான்னு சொல்லி நீயே யோசிக்கிற. ஆனால் நீ மெய்யாகவே தரித்திரமாய் இருக்கிறாய் அப்பா. எந்த காரியத்திலும் நிறைவேற்ற ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறாய். நீ ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே எல்லா ஆடம்பரமான மினுக்கு வஸ்திரங்கள் யாவற்றையும் தரித்துக் கொண்டிருக்கிறேன் என்கிறதை பற்றி நீ சொல்ற. ஆனால் கர்த்தராகிய நான் உன்னை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கிறேன்? உன்னுடைய நிர்வாணமாகிய அவலட்சணத்தை பார்க்கிறேன். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே நிர்வாணியாய் தோன்றக்கூடிய ஒரு மனிதனாக, எல்லா விதமான காரியத்திலும் இழக்கக்கூடிய ஒரு மனிதனாக. ஒரு மனுஷனுக்கு முக்கியமான தேவை என்ன? நிர்வாணம் என்று காணப்படக்கூடிய இந்த நிலைகள் மறைக்கப்பட ஆரம்பித்தா தான் எல்லா மக்களாலும் மதிப்பாக அவன் மெய்யாகவே கனப்படுத்தப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இப்ப மனிதர்களால் கனவீனப்படுத்தப்படக்கூடிய அளவிற்கான ஒரு நிர்வாணமான அவலட்சணம் உன் வாழ்க்கையில் இருக்கு. அது உனக்கு தெரியல. நீ எல்லா காரியங்களையும் நிதானித்து பார்க்க ஆரம்பிக்கின்றாய், எல்லா விதமான தன்மைகளையும் நீ பார்க்க ஆரம்பிக்கிறாய். உன்னுடைய தரித்திரத்தை உன்னால பார்க்க முடியல, உன்னுடைய நிர்வாணத்தை பற்றி உன்னால் ஆராய்ந்து பார்க்க முடியல. உனக்கு கண்ணு தெரியல, ஆனால் மற்றவனை நீ நிதானிச்சு பார்க்கிற. அப்ப அது எவ்வளவு பெரிய ஒரு மிஸ்டேக் என்று யோசிச்சு பாருங்க. கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கின்றார், என் பார்வையின் வழியாக உன்னை பார்க்க நீ முயற்சிக்கணும். ஆண்டவராகிய தேவன் என்னை இப்பொழுது பார்க்கிறது உண்டானால் நான் அவருடைய கண்களுக்கு முன்பதாக எப்படிப்பட்டவனாய் இருக்கிறேன்? என்னை பார்க்கக்கூடிய கர்த்தர் ஒருவேளை என்னை பார்த்து மெச்சிக்கொள்வாரா? என்னை பார்க்கக்கூடிய கர்த்தர் ஒருவேளை என்னை பார்த்து ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் நீ உண்மையாய் இருந்தாய் என்பதை பற்றி கர்த்தர் என்னை பார்த்து பேசுவாரா? என்னையே நான் மெச்சிக்கொள்ளக்கூடிய காரியத்தை விட்டுருங்க. ஏனென்றால் அவைகள் ஒரு நாளும் உங்களையும் என்னையும் பரலோக ராஜ்யத்தை கொண்டு போய் சேர்க்காது. கர்த்தராகிய தேவனால் நீங்களும் நானும் புகழப்பட ஆரம்பிக்கிறோமான்னு பாருங்க. ஆண்டவராகிய தேவனுடைய பார்வையில் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க. இன்னும் என்னுடைய அவலட்சணமாகிய நிர்வாணம் கர்த்தருக்கு முன்பதாக தோன்றுகிறது உண்டானால், இன்னும் என்னுடைய அவலட்சணமாகிய எல்லா விதமான தன்மைகளையும் கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது உண்டானால், நீங்களும் நானும் ஆண்டவராகிய தேவனுடைய ஆதீனத்திலிருந்து விழுந்து போய்விட்டோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒண்ணும் இல்லாம போயிட்டோம். கர்த்தருடைய நாமத்தினால நான் என்னை குறித்து நான் யோசிக்கிறேன். நான் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்றேன், நல்ல ஒரு ஊழியம் பார்க்கிறேன், என்னை சாரக்கூடிய அநேக விதமான மக்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தரக்கூடிய விளங்குகிறேன். ரைட், நிறைய மக்கள் உன் மூலமாக ரட்சிக்கப்பட ஆரம்பித்தாலும் உன் ஜீவனை நீ நஷ்டப்படுத்தக்கூடிய அளவிற்காக உன்னுடைய அவலட்சணம் உன்னுடைய வாழ்க்கையிலே தூண்டுகிறதான் பாரு. உன்னுடைய கண்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை பற்றி ஆராய்ந்து பார். உனக்கு ஐஸ்வர்யவான் என்பதை பற்றி நீயே யோசிக்கின்றாய். ஆனால் தேவ பார்வையில் நீ மெய்யாகவே தரித்திரம் உள்ளவனாய் காணப்பட ஆரம்பிக்கிறாய். கர்த்தராகிய தேவன் அவனை பார்க்கும்போது என்ன சொல்றாரு பாருங்க, நீ நிர்பாக்கியம் உள்ளவனாக, பரிதபிக்கப்படத்தக்கவனாக, தரித்திரனாக, குருடனாக, நிர்வாணியாய் இருக்கக்கூடிய அந்த காரியங்களை நீ அறிய முடியாதவனாய் காணப்படுகின்றாய். உன் குறைவை பற்றி உனக்கு தெரியல.
உன்னுடைய இழப்பை பற்றி நீ அறியாதவனாய் காணப்பட ஆரம்பிக்கிறாயே தவிர, நீ இன்றைக்கு வரைக்கும் இழந்து போன காரியத்தோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறாயே தவிர, தேவனாகிய கர்த்தர் இந்த ஓட்டத்தை அங்கீகரிப்பாரா என்பதை பற்றிதான ஒரு நோக்கமற்ற ஒரு மனிதனாக நீ விளங்க ஆரம்பிக்கின்றார். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. எதையெல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கையிலே இழக்காமல் ஓட வேண்டியது அவசியம். எதெல்லாம் கர்த்தர் என் கையில தந்திருக்கிறாரோ அவைகளை எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே கடைசி வரைக்கும் நான் பாதுகாத்துக் கொண்டு கர்த்தருடைய ராஜ்யத்திலே நான் சென்று அடையக்கூடிய நேரத்துல என் கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான பொறுப்பையும் அவருடைய சமூகத்தில் கொண்டு கொடுத்து என் கையில கொடுத்தீங்க ஆண்டவரே, இவைகள் எல்லாவற்றையும் நான் உத்தரவாதம் பண்ணி அவைகளை உங்களுடைய கரங்களிலே கொண்டு வந்து தருகிறேன். இதுக்கு தான் நல்ல ஒரு எக்ஸாம்பிளை கர்த்தராகிய தேவன் சொல்ல ஆரம்பித்தார். 5 தாலந்து பெற்ற அந்த மனிதன் ஆண்டவருடைய நாமத்தினால இந்த 5 தாலந்துகளை பயன்படுத்தி எஜமானை சந்திக்கக்கூடிய அந்த நேரத்துல, எஜமான் எந்த விதமான காரியத்தையும் பற்றி கேட்கல, எஜமானை சந்திக்கக்கூடிய நேரத்துல முதலாக அந்த மனிதன் 5 தாலந்தோடு கூட வேறொரு 5 தாலந்து கொண்டு கொடுத்தான். அவன் சொன்னான், என் கையை நம்பி 5 டேலண்ட் இங்க கொடுத்தீங்க எஜமானி, ஆனால் இவைகளை நான் அப்படி வெறுமனை வைத்துக் கொள்ளாமல் இவைகள் எதற்காக பயன்படுத்த முடியும், இவைகளை நான் எந்த விதத்தில் பயன்படுத்தினால் இரட்டிப்பாக மாறப்பட முடியும் என்பதை பற்றி உட்கார்ந்து யோசிச்சேன். ஒரு காரியத்தை ஆண்டவராகிய தேவன் தருகிறது உண்டானால் நல்ல ஒரு ஆவிக்குரிய முக்கியமான ஒரு நிலையை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம். தேவனாகிய கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஆவிக்குரிய தன்மையாய் காணப்பட ஆரம்பித்தாலும், அது ஒருவேளை ஆவிக்குரிய வரமா இருக்கலாம், அல்லது அது ஒருவேளை ஆவிக்குரிய அனுபவமா இருக்கலாம், அல்லது ஏதாகிலும் ஒரு காரியமாய் எந்த ஒரு விஷயமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் உங்களுக்குள் கொடுக்கப்பட்டவைகள் அவைகள் அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நின்று போகக்கூடியதல்ல, அவைகள் வளரக்கூடியவைகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எது ஆண்டவர் கொடுத்தால், தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் ஆண்டவராகிய தேவன் தீர்க்க தரிசனத்தை கொடுத்துட்டார்னா அது அந்த மட்டும் அப்படி நிற்காது. அது வளர்ந்து இன்னும் அநேகம் காரியங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக விளங்கும். ஆண்டவருடைய நாமத்தினாலே அநேகம் விதமான ஆவிக்குரிய வல்லமைகளை கர்த்தராகிய தேவன் தருகிறது உண்டானால், இன்னும் ஆரம்ப நாட்களில் செஞ்சது மாதிரி நீங்க அற்புதம் செய்ய மாட்டீங்க, இன்னும் மேலதிகமாக பெரிய காரியங்களை செய்யும் ஒரு மக்களாக இப்படி ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டவைகள் எல்லாம் வளரக்கூடியவர்கள் என்பதை முதல் காரியம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை நீங்களா கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க. எவைகள் எல்லாம் கர்த்தராகிய தேவனால் கொடுக்கப்பட்டது, எவைகள் எல்லாம் இப்பொழுது வளர்ந்திருக்கிறதுன்னு பாருங்க. அது முந்தைய கிரியை திரும்ப செய்யக்கூடாது. வளர்கிறது உண்டானால் அதை காட்டிலும் அடுத்த லெவல்ல அந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பலன்களை தந்திருக்கணும். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே சொப்பனங்களை பார்க்கக்கூடிய நிலைகள் ஒருவேளை ஆண்டவராகிய தேவனால் தரப்பட்டிருக்கிறது உண்டானால், இப்போ ஒரு படி மேல நீங்க வளர்ந்து சொப்பனங்கள் தரிசனங்களாய் மாற்றப்பட்டிருக்கணும். தரிசனங்கள் தீர்க்க தரிசனங்களாய் மாற்றப்பட்டிருக்க வேண்டும். தீர்க்க தரிசனங்கள் முகமுகமாய் ஆண்டவராகிய தேவனை இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அது குரோவிங் ஸ்டேஜில் போக வேண்டியது அவசியம். அப்ப என்னுடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் நான் பெற்றிருக்கக்கூடிய வாரங்களை எப்படி வச்சிருக்கேன்னு யோசிப்பார். எந்த காரியத்திலே எப்படியெல்லாம் யூஸ் பண்ணி யோசிப்பார். ஆகவே தான் கர்த்தராகிய தேவனுடைய பார்வையிலே உங்களுடைய அவலட்சணம் தோன்ற ஆரம்பிக்கிறது. அவைகளை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வண்ணமாய் பயன்படுத்தாமல் போக ஆரம்பிக்கிறனாலே கர்த்தராகிய தேவன் பார்த்து சொல்லுகிறார், நீ ஐஸ்வர்ய சம்பனன்னு சொல்ற, உன் மூலமா இத்தனை விதமான தாளந்துகள் உருவாக்கப்படுகிற நிறைய மக்களுக்கு ஆலோசனை சொல்கிறான் என்பதை பற்றி நீ பேசுற, ஆனால் என் பார்வைக்கு நீ தரித்திரம் உள்ளவனாய் இருக்கின்றாய். உன்னுடைய தரித்திரமாகிய இந்த காரியம் அப்புறப்படுத்தப்படும்படிக்காக என்னிடத்திலே ஐஸ்வர்யத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதை பற்றி நான் உனக்கு சொல்றேன். இரண்டாவது காரியமாக, எல்லா மக்களுக்கு முன்பதாக உன்னை நீ மேன்மைப்படுத்தக்கூடியவனாய், எல்லா ஜனங்களும் என்னை மதிக்கிறாங்க ஆண்டவரே, எல்லா ஜனங்களும் என்னை மேன்மைப்படுத்துறாங்க. இந்த ஒரு ஊழியக்காரை வந்தா நல்ல ஒரு பிரசங்கம் பண்ணுவார், இந்த ஒரு ஊழியக்காரனுடைய வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு எழுப்புதலை தரும் என்று சொல்லி என்னை குறித்து அநேக மக்கள் மெச்ச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவராகிய தேவன் நம்மை பார்க்கும் பொழுது சொல்லுகின்றார், மக்களால் நீ மெச்சப்படலாம், ரைட்டுப்பா, ஆனால் நீ இன்னும் நிர்வாணியாய் காணப்படுகிறாய் என்கிறது என்னுடைய கண்களினால் நான் பார்க்கிறேன். உன்னுடைய வஸ்திரம் இல்லாமல், வஸ்திரம் தெரியாம நீ ஜனங்களுக்கு முன்பதாக மேன்மனி நினைக்கிற, ஆனால் கர்த்தராகிய நான் பார்க்கக்கூடிய பார்வையிலே நீ மெய்யாகவே நிர்வாணியாய் காணப்படுகின்றாய், அவலட்சணம் உள்ளவனாய் காணப்பட ஆரம்பிக்கின்றாய். மூன்றாவது காரியமாக, கர்த்தருடைய நாமத்தினாலே எல்லா விதமான விஷயங்களையும் பற்றி நீ ஆழமாய் பேசுகிறாய், அகலமாய் பேசுகிறாய், எல்லா விதமான காரியங்களை பற்றி உயரமாய் பேசுகிறாய். என்றாலும் கூட உன்னை அறிய முடியாத குருடனாய் நீ காணப்படுகிறாய். உனக்கே தெரியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை நடத்தவே மற்றவருடைய உதவிதான் உனக்கு தேவைப்படும். உன்னால இயங்க முடியாது, உன்னால எந்தெந்த காரியத்தை செய்ய முடியாது. சவுல் என்கிற மனிதன் தமஸ்கோ என்கிற நேர்த்தெருவில் போகக்கூடிய நேரத்துல அவ்வளவு நேரம் வரைக்கும் அநேக விதமான காரியங்களை பயன்படுத்தி, வாகனங்களை பயன்படுத்தி கடந்து போனார். ஆனால் கர்த்தருடைய வெளிச்சம் அவர் மேல் பட்ட மாத்திரத்திலே அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்ட உடனே நடந்த காரியத்தை பார்க்கிறோம். வசனம் என்ன போட்டிருக்கு? உடனே அவன் கையிலாக கொடுக்கக்கூடிய மக்களை தேடினான். உங்களுக்கு உதவி செய்ய ஆட்கள் வரணும், உங்களால இயங்க முடியாது, ஏனென்றால் உங்களுடைய பார்வை போயிருச்சு.
உங்களால் எந்த விதமான காரியத்தையும் சாதிக்க முடியாது. அப்ப எந்த விஷயத்திலே உங்களால் இயங்க முடியாத ஒரு வாழ்க்கை வாழ்றீங்கன்னு பாருங்க. ஆண்டவராக தேவனுடைய பார்வையில உங்கள் நிலைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை பற்றி ஆராய்ந்து பார்த்து தெளிவான ஒரு நடக்கையின் ஊடாக நீங்கள் கடந்து போக ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவ ராஜ்யத்திலே சென்று பங்கடைய உங்களாலும் என்னாலும் ஆகும். நம்ம நினைக்கிற மாதிரி கர்த்தருடைய ராஜ்யம் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடியது, நிறைய பேர் யோசிக்கிறாங்க, நாங்கெல்லாம் இல்லாட்டி பரலோகமே எம்டியா இருக்குங்க அப்படி யோசிப்பாங்க. நிறைய ஜனங்கள் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய அநேக விதமான மக்கள், அதாவது சில ஊழியக்காரர்கள் கூட என்கிட்ட பேசியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க, இப்படி ஆண்டவர் வந்து ரொம்ப ஃபில்டர் பண்றாரு பாருங்க, ரொம்ப எல்லா விதமான மக்களை வந்து வடித்து எடுத்து ஆண்டவராகிய தேவனுக்குள் அப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும்னு சொல்றாரு. இப்படிலாம் நடந்துச்சுன்னா பரலோகத்துக்கு நம்ம போனோம்னா நம்ம தான் ஒரே ஆளை தான் நிற்பாங்க, வேற யாருமே இருக்க மாட்டாங்க போல இருக்குன்னு சொல்லி. இல்லை, பரலோகம் நீங்க நினைக்க மாதிரிலாம் கிடையாது. பரலோகத்தில் நீங்க இடம் பெற வேண்டும். ஏற்கனவே ஏராளமான எண்ணற்ற ஆத்மாக்கள் மாத்திரமல்ல, ஆண்டவராக தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சகல வஸ்துக்களும் நிறைந்த அந்த ராஜ்யம், அதில் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராகிய தேவனுடைய சட்டத்திற்கும் திட்டத்திற்கும் உட்படாம என்ன காரியத்தை செய்தால், எவ்வளவு பெரிய ஒரு மனிதனாக பெரிய ஊழியம் பார்த்தீங்க, பெரிய பிரபலமான ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போனீங்க, என் மூலமா எத்தனையோ விதமான மக்கள் கர்த்தராகிய தேவனை அறிய, எத்தனை காரியங்கள் ஜனங்கள் உங்கள் மூலமாய் ஆண்டவராகிய தேவனை அறிய ஆரம்பித்திருந்தாலும், வேத புஸ்தகத்தில் கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், பரலோகம் உன்னை அறியாதிருக்கிறது உண்டானால் நீ அந்த பரலோகத்திற்கு அந்நியனாய் காணப்படுகின்றாய். ஸ்பர்ஜன் என்கின்ற தேவனுடைய மனுஷன் எழுதுகிறார், நீ இந்த உலகத்துல எல்லா மக்களாலும் ஒருவேளை நீ வந்து அறியப்பட்டிருக்கலாம்பா, ஆனால் பரலோகம் உன்னை அறியாதிருக்கிறது உண்டானால் உன்னுடைய எஃபோர்ட் எல்லாமே வேஸ்ட்ன்னு சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த உலகத்துல எத்தனையோ மக்கள் உங்களை அறியக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்றீங்க. நிறைய பேருக்கு உங்க பேரு தெரியும், நிறைய பேருக்கு உங்களுடைய போன் நம்பர் தெரியும், நிறைய பேருக்கு உங்களுடைய எல்லா விதமான ஐடென்டிட்டி தெரியும், எல்லா காரியத்தையும் நம்ம அறிஞ்சிருக்கோம். ஆனால் இந்த உலகத்தை விட்டு கடந்து போன பிறகு பரலோகம் என்னை பற்றி என்ன பேசும், பரலோகத்துக்கு நான் அறிமுகமாக்கப்பட்ட ஒரு மனுஷனா யோசிப்பாரு. அப்ப இந்த உலகத்திலே நீங்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலே பரலோகத்திற்குள்ளான காரியங்களை நீங்கள் சேகரிக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் பரலோகம் உங்களை அறியக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கும். உங்க பேரை சொல்லி கூப்பிடாமதான் நீங்க யாருங்கிறத பற்றி அறிய ஆரம்பிக்கும். இப்ப வேற ஒண்ணுமே வேண்டாம், நம்முடைய இந்திய நாட்டுல நீங்க இருக்கக்கூடிய அதாவது இந்த பகுதி, அதாவது இந்த தென் பகுதியில, தென் மாவட்டங்கள்ல, அதாவது நம்ம இருக்கக்கூடிய, அதாவது இந்த திருநெல்வேலியில நீங்க இருக்கக்கூடிய தெருவில் உங்களை அறிந்தவர்கள் எத்தனை பேர் யோசிப்பார்? எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும்? 1-2 பேருக்கு தெரியும், அல்லது 2-3 குடும்பத்துக்கு தெரியும், அல்லது நம்ம வந்து அடிக்கடி போய் நம்ம வந்து கடையில போய் வாங்கக்கூடிய அந்த ஜாமான் வாங்கக்கூடிய கடைக்காரனுக்கு தெரியும், அல்லது இந்த திருநெல்வேலியை தாண்டி வேற ஊருக்கு போயிட்டா உங்களுக்கு அறிமுகமானவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? அதாவது இந்த தமிழ்நாட்டை தாண்டி வேற எங்கேயாச்சும் போறீங்கன்னு வச்சுங்க, வட மாநிலங்களுக்குள்ளாக போறீங்கன்னு வச்சுங்க, உங்களுடைய பேரை சொல்லி கூப்பிடுறது யாரு? உங்களை பத்தி யாருக்குமே தெரியாது, எந்த விதமான மக்களும் தெரியாது. இந்த இந்தியாவே விட்டு வேற நாட்டுக்கு போறீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் எல்லா வித மக்களும் அந்நியர்கள், யாருமே தெரியாது. அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க, நீங்க ஏதோ ஒரு மூலையில் நிற்பீங்க. அதாவது இந்த பகுதியில் நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனா இருக்கலாம், ஒரு பிரபலமான ஒரு ஊழியக்காரனா இருக்கலாம். ஆனால் வேறு நாட்டுக்குள்ளாக போகும் பொழுது உங்களை ஒரு மனிதனும் அறியவே மாட்டான். இதே மாதிரிதான் பரலோகத்துல நீங்களும் நானும் இந்த பூமியில கூட நம்ம வந்து அனாதை ஆயிடலாம், ஆனால் பரலோகத்துல அனாதையாய் ஆகிவிடாத அளவுக்கு ஜாக்கிரதையா இருங்க. பரலோகம் உங்களை வந்து மெச்சிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு அனாதையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க, ஒருவனாலும் கவனிக்கப்படாத ஒரு வாழ்க்கை. இந்த மாதிரி நீங்களும் நானும் பரலோகத்திற்குள்ளாக கடந்து போகும் பொழுது ஒருவனாலும் கவனிக்கப்படாத வாழ்க்கை வாழாத இருக்க வேண்டும் என்று சொன்னால் இப்பவே உங்களுடைய வாழ்க்கை நிலைகளை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். இப்ப நீங்க சீர்படுத்தினாதான் பரலோகம் உங்களை அறியும் அறிவுள்ளதாய் விளங்க ஆரம்பிக்கும். ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் என்னை நான் உணரக்கூடிய அளவிற்காக, என்னுடைய அவலட்சணங்களை அறியும்படிக்காக, என்னுடைய ஒவ்வொரு விதமான குறைவுகளை அறியும்படிக்காக, இப்ப இந்த லவோதிக்கேயா சபையை பார்க்கக்கூடிய கர்த்தர் என்ன குற்றச்சாட்டை சொல்லுகிறார் அப்படின்னா, முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? உன்னை நிதானிக்க உனக்கு தெரியலப்பா, இல்லாததெல்லாம் இருக்கிறதாவே நீ சொல்ல ஆரம்பிக்கின்ற, எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் உன்கிட்ட இருக்குன்னு சொல்லி வந்து பேசுற, இல்லாத வரங்களை பற்றி பேசுகின்றாய், இல்லாத அனுபவங்களை பற்றி பேசுகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படிலாம் வார்த்தைகளை பேசுறாங்க, அவங்களுக்கு அந்த அனுபவமே இருக்காது. இல்லாத காரியங்களை பற்றிலாம் எல்லா மக்களுக்கு முன்பதாக பேச ஆரம்பி. நேற்று தாங்க ராத்திரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து என் பக்கத்துல வந்து உட்கார்ந்தாரு. பாத்துங்க, நான் வந்து ஆண்டவராக இயேசுவை பார்த்து சொன்னேன், எனக்கு ரொம்ப தூக்கமா வருது ஆண்டவரே, இப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, காலையில வாங்கன்னு சொல்லி சொன்னேன். என்றாலும் கூட கர்த்தராகிய தேவன் என்னை விடாம தொந்தரவு படுத்தி இந்த ஒரு காரியத்தை நான் சொல்லணும். அமெரிக்காவுக்கும் அதற்கு பின்பதாக இருக்கக்கூடிய அந்த நாட்டுக்கு நடக்கக்கூடிய அந்த யுத்தத்தை
பற்றி 2 வார்த்தைகளோட சொல்ல வேண்டிய. இல்லை ஆண்டவரே, நான் வேணா நாளைக்கு காலைல எந்திரிச்சு வேணா நான் வந்து அதாவது யூடியூப் சேனல்ல வேணா நான் வந்து பார்த்துக்கிறேன் ஆண்டவரே, இப்போ என்னை எழுப்பாதீங்க. இப்படி கர்த்தரோடு கூட ரொம்ப ஐக்கியம் இருக்கிற மாதிரி 2 பேரும் ஒரு சேர அதை பயணிக்கக்கூடிய ஒரு மக்களை போல ஒருவருடைய தோளில் மேல் ஒருவர் கை போட்டுக்கொண்டு நடக்க இப்படிலாம் பில்டப் பண்ணுவாங்க. வேதம் சொல்லுகிறதை போல நீங்கள் ஒருவேளை கர்த்தரை பற்றி நீங்க அநேக விதமான காரியங்களை நீங்கள் வந்து உங்களுடைய இமேஜினேஷன்ல கொண்டு வரலாம். ஆனால் தேவன் உங்களை அறிந்திருக்கிறான்னு பாருங்க. பரலோகம் உங்களை அறிகிறதான்னு பாருங்க. பரலோகத்திற்குள் போகக்கூடிய நேரத்துல நீங்கள் அனாதைகளைப் போல, கைவிடப்பட்ட ஒரு மக்களைப் போல, ஒருவனாலும் அறியப்படாத ஒரு வாழ்க்கை வாழாது இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலேயே பரலோகத்திற்குரிய பொக்கிஷங்களை சேர்க்கும் மக்களாக, உங்களை நிதானிக்கும் மக்களாக, எதெல்லாம் நான் குறைவா இருக்கிறேன், அவர்கள் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால பல குறைவுகளை பற்றி கர்த்தராகிய தேவன் அவங்களை பார்த்து சொல்றார். அவங்க தங்களை குறித்து மெச்சிக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. எல்லா காரியத்திலும் அவங்க வந்து முதன்மை பெற்ற ஒரு மக்களா இருக்கும். நல்ல ஒரு திருச்சபை, நல்ல ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆராதிக்கக்கூடிய திருச்சபை. ஆனால் கர்த்தராகிய தேவன் அவர்களை பார்க்கும் பொழுது என்ன சொல்லுகின்றார்? நிர்பாக்கியம் உள்ள வாழ்க்கை வாழுகின்றாய், பரிதபிக்கக்கூடிய வாழ்க்கை வாழுகிறாய், தரித்திரமான ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறாய். நீ அதாவது உன்னுடைய கண்களிலே பார்வை இல்லாமல் ஒரு குருட்டுத்தனமான ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கின்றாய், ஐஸ்வர்யம் இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை கர்த்தர் பேசுகிறார் பாரு. இத்தனை காரியங்களையும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே வைத்துக்கொண்டு பரலோகத்திற்குள் பிரவேசிக்கிறது எப்படி? ஆகவேதான் வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படியே இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச நாள் தான் நமக்கு இருக்க போகிறது. நிறைய ஜனங்கள் இந்த நாட்களில் மெய்யாகவே மரணத்தின் ஊடாக போயிட்டாங்க. எத்தனையோ பரிசுத்தவான்களாம் போயிட்டாங்க. இனி மரணம் அடுத்து நமக்கு எப்போ வரப்போகுது நமக்கு தெரியல. இருக்கக்கூடிய இந்த கொஞ்ச காலத்தில் ஆகிலும் நீங்களும் நானும் உங்களுடைய ஆவிக்குரிய நிலைகளை ஆராய்ந்து பார்த்து எங்கெங்கெல்லாம் குறைவுகள் இருக்கிறதோ குறைவுகளை நிவர்த்தியாக்கி நிறைவான வாழ்க்கையின் ஊடாக கடந்து போனால் மட்டும்தான் பரலோகத்திற்குள் பிரவேசிக்கும் முழு தகுதியை பெற்றுக்கொள்ள நம்மால் முடியும். தெளிந்த பார்வை, என்னை ஆராயும் கர்த்தருடைய கண்களின் வழியாய் பார்க்கக்கூடிய ஒரு தெளிவான பார்வை உங்களுக்கும் எனக்கும் அவசியம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். 2வது ஒரு காரியத்தை பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையை பற்றி அப்போஸ்தலர் நடபடிகள்ல 12வது அதிகாரம் அதுல 7 முதல் 11 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 7 முதல் 11 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்கிறேன் கேளுங்க. கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை நமக்கு சொல்கிறது பாருங்கள். அப்போஸ்தலர் 12:7 முதல். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலே இருந்து விழுந்தது. 8வது வசனம். தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். அவன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். 9வது வசனம். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அப்புறம் 10வது வசனம். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். 11வது வசனம். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாகவே அறிந்திருக்கிறேன் என்றார். எவ்வளோ பெரிய ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு பாருங்க. ஆனா பேதுருக்கு ஒரு தெளிவுமே இல்லை. தூதன் வந்து நிற்கிறார். முதல்ல ரூம்குள்ள வந்து உள்ள வந்து நிற்கிறார். வசனத்தில் என்ன போருக்கு உள்ள வந்து நின்ன உடனே இந்த அறையே பிரகாசிக்க கூடியதாய் விளங்கிட்டு. உங்களுக்கே தெரியும், சில நேரங்களில் நம்ம வந்து நல்லா படுத்து தூங்கி கொடுக்கக்கூடிய நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய லைட்டை போட்டாங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு தூக்கம் வராது. உங்களுக்கு வந்து அனுபவமான ஒரு விஷயம் தான். ஒரு பிரைட்டான ஒரு லைட்டை வந்து போடாங்கன்னு வச்சுங்களேன், போடக்கூடிய நேரத்தில் டக்குன்னு எழும்பி நீங்களும் நானும் அந்த மக்களை, லைட் போட்டுக்கக்கூடிய மக்களை நம்ம வந்து அதாவது இந்த வார்த்தைகளை பேசுகிறது வழக்கம். ஏன் இந்த மாதிரியான ஒரு காரியத்தை சேர்ந்து என்னுடைய தூக்கத்தை ஏன் கலைச்ச கேட்போம். இந்த ரூமுக்குள்ள தூதன் வருகின்றார். கர்த்தருடைய நாமத்தினாலே பேதுரு நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. அவர் எப்படி தூங்கியிருப்பார் பாருங்க. விளக்குல போட்டு அந்த வெளிச்சத்தை கொண்டு முகத்துக்கு பக்கத்துல காமிச்சா கூட கண்ணு திறக்காத அளவுக்கு ஆழ்ந்த நித்திரை. சில பேருக்கு அந்த நித்திரை மயக்கத்துல என்ன நடந்தாலும் தெரியாது. பேதுருக்கு அப்படித்தான் போல இருக்கு. எப்படிப்பட்ட ஒரு காரியம் உருவாக்கப்படுகிறது. பக்கத்துல நின்று பேதுருவை தூதன் அவனுடைய விழாவில தட்டுறாரு. ஏப்பா, நான் வந்துட்டேன், ரூம்குள்ள வந்துட்டேன், இவ்வளோ வெளிச்சமா உள்ள வந்திருக்கிறேன், இன்னும் வந்து நீ உன்னுடைய கண்களை விழிக்காமல் இருக்கிறது எப்படி என்று சொல்லி தூதன் பேதுருடைய விழாவில தட்டுறார். உடனே பேதுரு எழுந்து விட்டார். எழக்கூடிய நேரத்துல இன்னும் அந்த நித்திரை கலக்கம் போகல.
உடனே கர்த்தருடைய நாமத்தினாலே பேதுருவை பார்க்கக்கூடிய தூதன் சொல்லுகிறார், உன்னுடைய பாதரட்சியை நீ அணிஞ்சுக்க, உன்னுடைய அந்த பெல்ட் எல்லாம் நீ போட்டுக்க, இப்பொழுது நீ என்னை பின்பற்றி வர வேண்டும். சரின்னு சொல்லி எல்லா விதமான காரியத்தையும் செய்ய ஆரம்பித்தார். மீண்டும் பேதுருவை பார்க்கக்கூடிய அந்த தூதன் சொல்லுகின்றார், உன்னுடைய ட்ரெஸ்ஸையும் போட்டுக்கப்பா, வஸ்திரத்தையும் போட்டுக்கன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அறையை கட்டிட்டாரு, செருப்பெல்லாம் போட்டு, அப்படின்னா அந்த நித்திரை மயக்கம் இன்னும் கலையல அப்படின்னா அர்த்தம். அதாவது இது பேண்ட் போட்டு பெல்ட் எல்லாம் போட்டுட்டாரு, மேல போடக்கூடிய வஸ்திரத்தை போடாம உட்கார்ந்துருக்கிறார். உடனே அந்த பேதுருவை மீண்டும் விலாவிலை தட்டி அவனை பார்த்து சொல்லுகின்றார், உன்னுடைய வஸ்திரத்தை நீ போர்த்து கொண்டு என்னை பின்பற்றி வர வேண்டும். சரி சொல்லி தூதன் அந்த மனிதனை அழைத்து கொண்டு போகின்றார். கூட்டிக் கொண்டு போகக்கூடிய நேரத்துல அதுல வசனத்துல என்ன போட்டிருக்கு, அவன் தான் ஒரு தரிசனம் காண்கிறதை போல அவன் யோசிக்க ஆரம்பிச்சான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் அவருடைய நித்திரை கலையாம அந்த நித்திரையிலேயே நடக்கக்கூடிய ஒரு பழக்க மாதிரி நடந்துட்டே போறார். தூதன் முன்னால கூட்டிட்டு போறாரு, இவரும் பின்னாலேயே நடந்துட்டே போறார். வசனத்துல என்ன விதமான காரியத்தை பார்க்கிறோம்? வாசல்ல போன உடனே கதவு தானாய் கலந்து போயிற்று. அதாவது கதவு வந்து கடலக்கூடிய சத்தம் என்கிறது உங்களுக்கு தெரியும். ஜெயிலினுடைய கதவை அதாவது அதை வந்து ஓப்பன் பண்ணுகிறது, அது எவ்வளவு சந்தடியோடு எத்தனை சத்தத்தோடு கூட அந்த காரியம் வந்து வெளியே வரும் என்கிறதை பற்றி நம்ம அறிய வேண்டியது அவசியம். அவ்வளவு சத்தம் கேட்டு அந்த கதவு தானாய் திறவுண்ட பொழுதும் கூட பேதுருவுக்கு இன்னும் விழிப்பு வரல. இன்னும் மீண்டும் என்ன விதமான காரியம் நடக்கிறது? முதலாவது காவலை கடந்தாங்க, இரண்டாவது காவலை கடந்தாங்க, நேர தெருவுக்கு கூட்டிட்டு வந்து விட்டுட்டார். தெருவில் கூட்டிக் கொண்டு வந்து விட்டுட்டு அதன் பின்பதாக தூதன் திடீர்னு மறைஞ்சிட்டார். இப்பதான் பேதுருவுக்கு தெளிவு வருது. தெளிவு வந்த பொழுது தான் கண்ட எல்லா விதமான காரியமும் உண்மை என்பதை அறிந்து தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த நன்மையான காரியங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சார். ஒரு காரியத்தை ஆண்டவராகிய தேவன் செய்கிறதற்கு முன்பதாக ஒரு விஷயத்தை கர்த்தராகிய தேவன் நமக்கு அனுமதிக்கக்கூடிய நேரத்துல இவ்வளவு ஆழ்ந்த உறக்கம் இருக்கிறது உண்டானால் கர்த்தரால் உங்களோடு கூட என்ன வார்த்தை பேச முடியும்னு நினைக்கிறீங்க? உங்கள்ட்ட என்ன காரியத்தை சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? உறக்கம் என்கிறது நித்திரை மயக்கம் மட்டும் கிடையாது. இவர்கள் அறியாதவர்களாய் கர்த்தராகிய தேவன் வந்தாலும் அவர் பேசக்கூடிய காரியங்களை பற்றி உணர்வில்லாத ஒரு மக்களாய் காணப்படுகிறது உண்டானால் எத்தனை விஷயத்தை கர்த்தர் அவருக்கு அனுமதிக்க ஆரம்பிக்கிறான்னு பாருங்க. முதலாவது காவலை கடந்து, இரண்டாவது காவலை கடந்து, கதவு தானாய் திறவுண்டு வாசல் வரைக்கும் கூட்டிட்டு போய் அங்கு விடக்கூடிய வரைக்கும் பேதுரு வெளிப்பற்றவனாய் காணப்பட ஆரம்பித்தார் என்று வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கக்கூடிய முதல் விஷயம் என்ன? ஒரு முறை ஆண்டவராகிய தேவன் சொல்லிட்டார்னா நீங்களும் நானும் அலர்ட் ஆயிரும், எச்சரிக்கையாயிரும். ஒரு தரிசனம் என்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படுகிறது உண்டானால் இவைகளை நீங்களும் நானும் விட்டு மறந்தும் அந்த காரியங்களை நீங்களும் நானும் துளைச்சிடக்கூடாது. அவைகளை மீண்டும் மீண்டும் பெறக்கூடிய அளவிற்கு அவைகளுக்காக நீங்களும் நானும் முயற்சிக்க வேண்டியது அவசியம். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் ஏன் நம்முடைய வாழ்க்கை விட்டு அப்படியே ஒண்ணுமில்லாமே போயிடுச்சு. சில நேரங்களில் தரிசனம் வந்துச்சு, சில நேரங்களில் சொப்பனம் வந்துச்சு. அந்த அனுபவங்கள் இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில என்றைக்கோ வந்த அந்த காரியத்தை இன்னைக்கு வரைக்கும் அந்த விஷயத்தை தான் பேசிட்டு இருக்கிறேன் தவிர, ஆனால் அன்றைக்கு வந்த அந்த அனுபவத்தை போல திரும்ப என்னுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி அனுபவம் வரல. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவைகளை பற்றி தான் ஒரு அலட்சிய போக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால், தெளிவற்ற நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் தேவன் உங்களுக்கு தேவையான எந்த விதமான விஷயங்களையும் கர்த்தர் பேச மாட்டார். முதல் காரியம், ஆண்டவராகிய தேவன் வரும் பொழுது, ஆண்டவராகிய தேவனுடைய அந்த சத்தம் கேட்கும் பொழுது, கர்த்தராகிய தேவனுடைய செயல்பாடுகள் வரும் பொழுது முதல் காரியம் நீங்களும் நானும் விழிக்க வேண்டியது அவசியம், எழ வேண்டியது அவசியம். நிறைய குடும்பங்களை நீங்க வந்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானா வீட்டுக்காரருடைய பைக் சத்தம் வரும்போது கேட்டுருவாங்க. அதாவது இது அந்த பைக் சத்தத்தை நான் கேட்கிறேன், அது வந்து எங்க வீட்டுக்காரர் தான் வராது என்பதை பற்றி சொல்ல ஆரம்பிப்பாங்க. என் பிள்ளை வருகின்றான், வரும்போது அதாவது இத்தனை விதமான சந்தடிகள் யாவற்றையும் எழுப்பி கொண்டு வருகிறதுனால வருகிறது அது என்னுடைய பிள்ளை என்பதை வீட்டுக்குள்ளாகவே உட்கார்ந்து தாயோ அல்லது தன்னுடைய சகோதரனோ அந்த காரியங்கள் யாவற்றையும் அறிகிறது மாதிரி கர்த்தர் வரக்கூடிய நேரத்தை நீங்களும் நானும் முதல் காரியம் உணரணும். எந்த நேரத்தில் கர்த்தர் வருவார் தெரியாது. நீங்கள் நித்திரை மயக்கமாய் காணப்படுகிறது உண்டானால் கர்த்தராகிய தேவன் ஒருவேளை பேதுருட்ட வந்து நிறைய வார்த்தை பேசுறதுக்காக கூட வந்துடும். ஆனா இந்த நேரத்துல பேதுருவோடு கூட கர்த்தர் பேசுகிறது உண்டானால் எதை பேதுருவினால் கவனிச்சிருக்க முடியும்? ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. வாசல் வரைக்கும் கூட்டிட்டு வரக்கூடிய வரைக்கும் அவருக்கு வந்து என்ன நடக்குதுன்னு தெரியல. என்ன காரியம் உருவாக்கப்படுகிறது? கதவு மெய்யாக ஓப்பன் ஆயிடுச்சு, தூதன் வந்தார், தூதன் மெய்யாகவே அழைத்து கொண்டு போக ஆரம்பிக்கின்றார். போகிறதுக்கு முன்பதாக 2 கட்டளைகளை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தில் அவர் சொல்லுகின்றார். உன்னுடைய பாதரட்சியை போட்டுக்கப்பா, உன்னுடைய இடைக்கச்சைகள் யாவற்றையும் நீ வந்து எடுத்து கட்டிக்கொள்ள வேண்டும் என்கிறதை பற்றி உடனே பாதரட்சியை போட்டு இடைக்கச்சையை கட்டிக்கொண்டு பேதுரு பின்னால போகக்கூடிய உன்னுடைய அதாவது அந்த மேல் வஸ்திரத்தையும் போடுப்பா. இத்தனை ஆலோசனைகளை சொல்லக்கூடிய நேரத்திலும் கூட பேதுருக்கு அந்த எந்த விதமான தெளிவும் வரல.
அப்படின்னா என்ன அர்த்தம்? சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக தேவன் உரைக்கும் காரியங்களை பற்றிதான தெளிவற்ற நிலைகள் இருக்கிறது உண்டானால் தேவனுடைய முழுமையான அந்த காரியங்களை உங்களாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்றாருன்னா முதல் விஷயம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆழ்ந்த ஒரு அனுபவம், ஒரு தெளிவு வந்துடணும். எதை ஆண்டவராக தேவன் பேச வர்றாரு, எதை என்னுடைய வாழ்க்கையிலே வலியுறுத்த கர்த்தராக தேவன் இத்தனை விதமான விஷயங்களை பற்றி சொல்லிக் கொடுக்கும்படிக்காய் வருகின்றார். ஆண்டவருடைய நாமத்தினாலே அங்கு அநேக விதமான மக்கள் எனக்காக ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கக்கூடிய இந்த மக்களுக்கு நான் என்ன காரியத்தை செய்யும்படிக்காக கர்த்தராக தேவன் என்னை, அதாவது இந்த ஜெயிலிருந்து அழைத்துக் கொண்டு வெளியே வரப்போகின்றார். இவைகளை நான் தெளிந்து அறியக்கூடிய அளவிற்காக அறிவுள்ளவனாய் இருக்கிறது உண்டானால் தூதன் அந்த ரூம்குள்ள வரும்போதே பேதுரு அலர்ட்டா எந்திரிச்சிருக்கணும். விழாவில் தட்டக்கூடிய வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிடக்கூடாது. விழாவில் தட்டின பிறகும் கூட தன்னுடைய வஸ்திரங்கள் எல்லாம் இல்லாத இருக்கக்கூடிய காரியங்களை பற்றி உணர்த்து வைக்கக்கூடிய வரைக்கும் அவர் வெயிட் பண்ணக்கூடாது. ஒரு மனிதன், ஒரு தூதன் உள்ள வந்துட்டார்னா உடனே நான் என்னை ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியம் தானே. ஒரு வீட்டுக்குள்ள வந்து யாராவது, அதாவது நம்ம வீட்டில் வந்து நம்ம வந்து இங்கும் அங்க நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்து படுத்துட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன். ஏதோ ஒரு அந்நியமான ஒரு மனிதன் வீட்டுக்குள்ள வருகிறது உண்டான தடப்பட எந்திரிச்சு எல்லா விதமான ட்ரெஸ் யாவற்றையும் ஒழுங்குபடுத்தி, இது வந்து மனுஷிகமான ஒரு இயல்பு. இங்க தூதன் வந்திருக்கிறாரு. தூதன் வரக்கூடிய இடத்துல ட்ரெஸ்ஸை நம்ம வந்து எடுத்து மாட்டணும், பாதரட்சியை தொடு, தெரியல, அவருக்கு தெரியல. அப்படி என்றால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில தன்னை மறந்த பல நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. கர்த்தர் வந்து சொன்னா கூட நமக்கு மறந்து போயிடும் எல்லா காரியம். தன்னை மறந்த ஒரு நிலைமை. இந்த தன்னை மறந்த நிலைமைகளிலே காணப்படக்கூடிய மக்களுக்கு எதை பேசினாலும் உள்ள போகாது. நம்மள மாதிரி எத்தனை முறைகள் வார்த்தைகளை பேச ஆரம்பித்தாலும், எத்தனை முறைகள் வார்த்தைகளை, எச்சரிப்பான காரியங்களை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாலும், இதை செய்யாத, இந்த ஒரு காரியத்தின் ஊடாக போகாத, இந்த அளவிற்கு உன்னுடைய பரிசுத்த நிலைகளை நீ பாதுகாத்து, எவ்வளவு முறை நீங்க சொல்லி பாருங்க. அதே விதமான பழைய அதே விதமான நிலைகள் நம்முடைய வாழ்க்கையை வருகிறதுக்கு காரணம் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே இன்னும் ஒரு தெளிவற்ற ஒரு வாழ்க்கை, இன்னும் அந்த உறக்க நிலைகளை தாண்டாது இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதனாலதான் கர்த்தராகிய தேவனால் உங்களையும் என்னை இன்றளவிற்கு இந்த நாள் வரைக்கும் பயன்படுத்தவே முடியல. அவன் இன்னும் தெளிவான ஒரு வாழ்க்கையில வரலப்பா. அவனை குறித்து அவனுக்கே தெரிய மாட்டேங்குது. அவன் ஆண்டவராக நான் அவனோடு கூட வந்து பேசும்படிக்காய் வர ஆரம்பித்தாலும் என்ன பேச வர, இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பேதுருவுக்கு ஆண்டவராகிய தேவன் ஒரு தூதனை அனுப்புகின்றார். தூதனை அனுப்பக்கூடிய கர்த்தர், அதாவது வாசல் கதவை திறந்து வெளியே கொண்டு போய் அந்த ரோட்ல கூட விழுங்குற அந்த ஒரு காரியத்துக்காக மாத்திரமா ஆண்டவராக தேவன் அனுமதிச்சிருப்பார்? இல்ல, சில செய்திகளை சொல்லி அனுமதிச்சிருப்பார். ஆனால் இவருக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லக்கூடிய அளவிற்கு தூதன் மெய்யாகவே ஆயத்தப்பட ஆரம்பித்தாலும் கேட்கக்கூடிய அளவுக்கு பேதுருக்கு தெளிவு இல்லை அங்க. ஆகவேதான் தூதன் வந்து அங்க ரோட்டு வரைக்கும் கொண்டு விட்டு போயிட்டார். எவர் எழுப்ப பார்த்திருப்பாரு. முதல்ல தட்டி எழுப்பாரு, விழாவில் தட்டினாரு, அதன் பின்பதான் தலையில தட்டினாரு. என்ன காரியத்தை செய்தாலும் விழிக்கிறக்கூடிய வழி ஒண்ணுமே இல்லை. உடனே பார்த்தார், சரி வேற வழி இல்லை ஆண்டவரே, உங்க வார்த்தையின்படி இந்த மனுஷனை வந்து முதலாவது காவலை கடந்து, இரண்டாவது காவலை கடந்து ரோட்ல கொண்டு விட்டுட்டு போயிரு, இனி பாடுன்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவார். நம்முடைய வாழ்க்கையில கூட பல தரிசனங்கள் ஏன் என்னுடைய வாழ்க்கையில வராம போயிடுச்சு? ஏன் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்கள் நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தராகிய தேவன் தரணும்னு ஆசைப்படுவார். நீங்க ஒவ்வொரு முறை கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுதும் பல விஷயங்களை பேசும்படி கர்த்தர் வருவார். இந்த கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகள் ஏன் எனக்குள்ள வரல, ஏன் ஆண்டவராகிய தேவனுடைய குரலை கேட்க முடியல? நம்ம வந்து பல மக்கள் யோசிக்கக்கூடிய காரியம், அதாவது நம்முடைய மனசுல தோன்றக்கூடிய நினைவு தான் கர்த்தர் இல்ல கர்த்தர் பேசுகிறது வேற மாதிரி. கர்த்தர் பல விஷயங்களை நம்ம கூட வந்து பேசும்படிக்காய் வர ஆரம்பித்தாலும் ஏன் அவைகள் எனக்குள் வர முடியாமல் போகிறது என்றால், கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல இன்னும் நான் ஆயர்ந்த தூக்கத்தில் இருக்கிறேன். நித்திரையில் இருக்கக்கூடிய மனுஷன் எத்தனை விதமான ரகசியத்தை சொல்லி பாருங்க. அதாவது நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு முன்பதாக போய் நின்று கொண்டு இந்த வீட்டுக்குள்ளாக, அதாவது ஹாலினுடைய மத்திய பகுதியை தூண்டுகிறது உண்டானால் எத்தனையோ கோடிக்கணக்கான ரூபாய் பெருமானமான அநேக விதமான புதையல்கள் உள்ள வைக்கப்பட்டதுப்பா. ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த வீட்டை மாதிரி நீங்க வந்து எந்த விதமான மக்களுக்கு வாடகை விட்டுறாத, அல்லது இந்த வீட்டை வந்து எந்த விதமான மக்களுக்கும், அதாவது குறைந்த விலைக்கு வந்து விற்பனை பண்ணிடாத. இந்த வீட்டில தான் ஆழமான புதையல்கள் அநேகமா இருக்கிறது என்பதை பற்றி நல்லா தூங்கி இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை போய் நீங்க வந்து சொல்லிட்டு வாங்க. அவன் என்ன செய்வான்? அடுத்த நாள் காலையிலே நமக்கு தேவையான காரியங்கள் இன்னும் சந்திக்கப்படவில்லை, வீட்டை விலை பேசி வித்துட்டு வந்துடும். ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்துல என்ன காரியங்கள் நமக்கு அறிவுறுத்தப்பட ஆரம்பித்தாலும் அது நம்முடைய மனசுக்குள்ள போகாது. கர்த்தர் அதனாலதான் உங்க கூட இங்க கூட பேசாமே இருக்கிறார். ஏன்னா அவன் இன்னும் நித்திரையாவே இருக்கிறான், நம்ம தூங்கிட்டு இருக்கிறான். நித்திரையா இருந்து நித்திரையை அடைஞ்சிருவோம் போல இருக்கு, என்னன்னு தெரியல. அவனை தட்டி விழாவில் தட்டி எழுப்புனா கூட பேதுரு எந்திரிச்சிட்டாரு, இன்னும் இந்த மனுஷன் எழுந்திருக்க மாட்டேங்கிறானே. அவனை தட்டுறேன், தலையில தட்டுறேன், அதன் பிறகு விழாவில் தட்டுறேன். என்ன காரியத்தை செய்தாலும் விழாது இருக்கக்கூடிய மனிதனுக்கு நான் என்ன வார்த்தையை சொல்ல முடியும்? அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இரண்டாவது தெளிவு எப்படி இருக்க வேண்டும் என்றால், தேவன் வரும் பொழுது
அவருக்காக கதவை திறக்கும் தெளிவு என் வாழ்க்கையில் இருக்கு. எந்த நேரத்துல கர்த்தர் வருவார்னு தெரியாது. ஆண்டவராகிய தேவன் திடீரென்று வரக்கூடிய நேரத்துல, கர்த்தர் எனக்கு வார்த்தைகளை சொல்லும்படிக்காய் வரக்கூடிய நேரத்துல அவைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மன தெளிவு, எப்போ வருவார் என்று சொல்லி ஆயத்தமாய் காத்திருக்கக்கூடிய ஊழியக்காரனுக்கு ஒப்பாயிருங்கள் வசனத்தில் அப்படித்தான் கர்த்தராகிய தேவன் பேசுகிறார். எப்பொழுது வருவார் என்று சொல்லி நமக்கு தெரியாது. எந்த நேரத்தில் கர்த்தராகிய தேவன் வந்து கதவை தட்டினாலும் இதோ நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கை உங்க வாழ்க்கையாக காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனால் கொடுக்கப்படும் எல்லா விஷயங்களை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள உங்களாலும் என்னாலும் ஆகும். நல்ல ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும். தேவனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் பலவிதமான காரியங்கள் கொடுக்கப்படுகிறது. அது எதுக்கு அப்படின்னா, அந்தந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான பலவிதமான பூஸ்டப்பான காரியங்கள் ஆண்டவராகிய தேவனால் அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒன்று. எல்லா மனுஷனுக்கும் கர்த்தர் தருவார். எனக்கு மட்டுமல்ல, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஊழியக்காரனுக்கு மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்தந்த நாள் வாழ்க்கை வாழுகிறதுக்கு தேவையான பலத்தை ஆண்டவராகிய தேவன் தருவார். ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திக்கக்கூடிய கர்த்தர், நீங்க ஜெபிக்கக்கூடிய நேரத்துல, நீங்க கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கக்கூடிய நேரத்துல, கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கக்கூடிய நேரத்துல, ஃபாஸ்டிங் இருக்கக்கூடிய நேரத்துல உங்களை சந்திக்கும் தேவன் உங்களுக்கு பலவிதமான பலத்தையும் பலவிதமான ஞானத்தையும் பலவிதமான உத்தியையும் ஆண்டவராக தேவன் தரும்படிக்காய் வருவார். ஆண்டவருடைய நாமத்தினாலே நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் கர்த்தர் கொடுக்கக்கூடிய அநேக விதமான விஷயங்களை பெற மனமற்றவர்களாய் நீங்களும் நானும் அயர்ந்து தூக்கி விடுகின்றோம். இதுதான் இப்ப நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைமை. ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், உறங்கக்கூடிய நீயும் நானும் விழித்து எழும்பக்கூடிய காலம் வந்துருச்சு. ஆண்டவராகிய தேவன் உங்களை சந்திக்கும் நாளை அறியாத உறக்கத்தை விட்டு நீ விழித்தெழுந்து தேவன் சந்தித்து எவையவைகளெல்லாம் உனக்கு தரும்படிக்காய் சித்தம் வைத்திருக்கிறாரோ அவைகளை நீ பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் ஒரு தெளிவு உன் வாழ்க்கையில வருகிறது உண்டானால் கர்த்தருடைய நாமத்தினால் இந்த உலகத்திலே காணப்படும் எல்லா விஷயங்களை மேற்கொள்ளவும் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவாக்கும் முன்னால் ஆகும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். மூணாவது ஒரு காரியத்தை பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்துல 12வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 12வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க, கவனிங்க, கொஞ்சம் நிதானமா வாசிக்கிறேன். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வேதம் 3வது ஒரு காரியத்தை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. எனக்குன்னு ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு லிமிட். இந்த லிமிட்டை தாண்டி நான் மெய்யாகவே போய்விடக்கூடாது. எனக்குன்னு எல்லைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால, அதாவது நீங்களும் நானும் பந்தயசாலையில ஓடணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்குன்னு ஒரு ட்ராக்கை வந்து அவங்க வந்து நியமிச்சு வச்சிருப்பாங்க. இந்த ட்ராக்ல தான் நீங்க ஓட வேண்டும், இந்த ட்ராக்ல தான் நீங்க தீவிரமாய் கடந்து போக வேண்டும், இந்த ட்ராக்ல தான் அங்க வந்து அதாவது முதலாவது மனிதனாக வெற்றியின் ஊடாக அதாவது அந்த காரியங்கள் யாவற்றையும் நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து பயணிக்க வேண்டியது அவசியம். ஆனா நம்ம என்ன காரியத்தை செய்யறோம்னு சொன்னோம்னா, நான் என்னுடைய அளவை காட்டிலும் மிஞ்சி நான் நினைவு கூற ஆரம்பிக்கிறேன். என்னால் இந்த ஒரு காரியத்தை எளிதாக மேற்கொள்ள என்னால முடியும். இந்த ஒரு பாவமா இதை நான் எளிதாக ஜெயிக்க என்னால முடியும். பிசாசினுடைய வல்லமையா இதை தோற்கடிக்க இல்லை. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல நீங்களும் நானும் நினைக்கக்கூடிய அளவிற்கு பிசாசானவன் சாதாரணமானவன் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியின் உதவியோடு கூட தான் பிசாசின் வல்லமைகள் எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் பிசாசை ஜெயிக்க தெரியும், என்றாலும் பரிசுத்த ஆவியினுடைய உதவியோடும் ஒத்தாசையோடும் கூட, அப்படின்னா அர்த்தம் பல நேரங்களில் என்னை குறித்து நான் அதிகமா நினைவு கூறக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறேன். இந்த காரியம் தானே, இந்த ஒரு வேலை தானே. இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி பாருங்களேன். ஒரு ஊழியத்துல ஒரே ஒரு பொறுப்பு ஒன்றை தருகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பொறுப்புக்கு நீங்களும் நானும் பிரயாசப்படக்கூடிய நேரம் எப்ப நம்ம வந்து பட ஆரம்பிப்போம்? வாரத்துல 7 நாள் இருக்கக்கூடிய நாள்ல 6 நாள் வரைக்கும் நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன். 6வது நாள் ராத்திரியில உட்கார்ந்து அந்த பணிகள் யாவற்றையும் நான் செயல்படுத்த ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய தகுதிக்கு மிஞ்சியாது இது நான் எளிதா இல்லை. தேவனுடைய பணி என்று சொன்னால் அந்த பணியை நீங்களும் நானும் ரொம்ப ஜாக்கிரதையாக கையாள வேண்டும். என்னை நான் எண்ணக்கூடிய அந்த எண்ணிக்கை, அந்த நினைவை காட்டிலும் அதிகமாய் மிஞ்சி நான் நினைக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் பல நேரங்களில் நான் தோற்று போகக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றேன். எனக்குன்னு ஒரு எல்லை உண்டு, எனக்குன்னு ஒரு அளவு உண்டு. இந்த அளவுக்கு தான் ஓட என்னால் முடியும். இதற்கு மிஞ்சின பலங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய உதவியும் ஒத்தாசையும் என்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். கர்த்தருடைய நாமத்தினாலே சிம்சோனுடைய வாழ்க்கை இதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமாக உரைக்கப்பட்ட ஒரு வார்த்தை. சிம்சோனுடைய வாழ்க்கையில
கர்த்தருடைய பலத்தை சார்ந்து பலவிதமான மக்களை நியாயம் விசாரிக்கும் ஒரு மனிதனாக அவன் விளங்க ஆரம்பித்தான். அவன் செஞ்ச தப்பெல்லாம் நமக்கு தெரியும். அவன் கர்த்தருடைய நாமத்தினாலே தவறான பாதையின் ஊடாக கடந்து போய் ஒரு நாள் தெலீலாளினுடைய வீட்டிலே அவன் கையும் மெய்யுமாக பிடிக்கப்படக்கூடிய அளவிற்காக அவனை மெய்யாகவே கட்டி போட்டு தெலீலாள் அவனை பார்த்து சொல்றான், இதோ சிம்சோனே, உன்னை பிடிக்கும்படிக்காக பெலிஸ்தியர்கள் வந்து விட்டார்கள் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி சொல்றான். சொல்லக்கூடிய நேரத்தில் சிம்சோன் என்கிற மனிதன் அந்த வசனத்தில் என்ன போடுக்கும், எப்பொழுதும் போல உதறி போட்டுக் கொண்டு போவேன் என்று சொல்லி எந்திரிச்சான் பாருங்க. ஆனால் இப்பொழுது அவனால் எந்திரிக்க முடியல. அந்த பெலிஸ்திய ஜனங்கள் வந்தாங்க, இவனை கையும் மெய்யுமாக பிடிச்சாங்க, நேரா கொண்டு போய் ரோட்டு முச்சந்திலே கொண்டு போய் நிறுத்தினார்கள். அவனை மாவரைக்க பண்ணி அவனை ஒரு வேடிக்கை பொருளாக உருமாற்றம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், எப்போதும் போல உதறி போட்டுக் கொண்டு போவேன் என்ற அந்த பலம் எங்க போயிடுச்சுன்னா, கர்த்தர் அவனோடு கூட இருக்கக்கூடிய வரைக்கும் தான் பலம். கர்த்தர் அவனை விட்டு போயிட்டேன்னு வச்சுங்களேன், உங்களாலும் என்னால ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கு நீங்களும் நானும் சாத்தானை துரத்துகிறோம் என்று சொன்னால், இயேசுவின் நாமத்தினாலே பிசாசை போய் என்று சொன்னால் பிசாசு ஓடிடும். கர்த்தருடைய நாமத்தினால் சாத்தானுடைய தலை நான் நசுக்குகிறேன் என்று சொன்னால் கர்த்தருடைய நாமத்தினாலே பிசாசுடைய தலைகள் நசுக்கப்படும். ஆனால் கர்த்தர் உங்களை விட்டு போயிட்டான்னு வச்சுங்களேன், என்ன நடக்கும் தெரியுமா, சாத்தான் உங்களுடைய தலையை நசுக்கிடுவோம். கர்த்தர் உங்களோட இருக்கக்கூடிய வரைக்கும் தான் பலம். ஆகவே வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில எந்த நிலையிலும் நான் என்னை மிஞ்சி நினைவு கூறாத அளவிற்காக கர்த்தரால் நான் கர்த்தருடைய நாமத்தினால் நான் பலப்படுத்தப்படுகின்றேன். கர்த்தருடைய வல்லமையினால் தான் ஒரு காரியத்தை சாதிக்க என்னால முடியும். கர்த்தர் இல்லாமல் எதையும் செய்ய என்னால முடியும். பல நேரங்கள்ல நீங்களும் நானும் நம்முடைய அறிவின்படி நம்ம முயற்சிக்க ஆரம்பிக்கிறோம். அங்கதான் நமக்கு பிரச்சனையே வர ஆரம்பிக்கிறது. இந்த காரியத்தை போகலாமா, அந்த காரியத்தை போகலாமா, அந்த ஒரு காரியத்தை போகலாமா. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய என்னுடைய செய்தியில சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, யோசுவாவுடைய தலைமையில யுத்தம் ஒன்று உருவாக்கப்பட்டு கர்த்தருடைய நாமத்தினால எரிகோவினுடைய கோட்டையெல்லாம் தகர்த்து முடிச்சிட்டாங்க. இனி அடுத்த பட்டணமாய் காணப்படக்கூடிய ஆய பட்டணத்திற்காக யுத்தத்திற்குள்ளாக அவங்க ஆயத்தப்படுறாங்க. ஆயத்தப்படக்கூடிய நேரத்துல யோசுவா என்கிற மனுஷன் அங்க இருக்கக்கூடிய தான் கூட இருக்கக்கூடிய படை வீரர்களை பார்த்து சொல்லுங்கன்னா, நீங்க போய் அந்த தேசத்தை போய் வேவு பார்த்துட்டு வாங்க, அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம், அந்த தேசத்தை எப்படி அழிக்க முடியும் என்கிறதை பற்றி. உடனே யோசுவாவுடைய வார்த்தையின்படி சில ஜனங்கள் உள்ள போறாங்க. அந்த தேசத்தை வேவு பார்த்து விட்டு யோசுவாட்ட சொல்றாங்க, தேசத்தை ரொம்ப சொற்பமான மக்கள் தான் இருக்கிறாங்க ஐயா. ஆகவே நம்ம எல்லா இஸ்ரவேல் மக்களையும் நம்ம வருத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 3000 பேரை மட்டும் அனுப்பினாலே போதும், அந்த ஜனங்களை எளிதாக மேற்கொள்ள நம்மால் முடியும் என்கிறதை பற்றி அவங்க பேசினாங்க. நடந்த காரியம் என்ன, அவர்கள் வார்த்தைக்கு இணங்க யோசுவாவும் கூட 3000 படை வீரர்களை அனுப்பினார். நடந்த விஷயம் தெரியும். அங்கு போயிருக்கக்கூடிய மக்களுக்கு முன்பதாக இஸ்ரவேல் மக்கள் தோற்று போய் மெய்யாகவே புறமுதுகு காண்பித்து ஓடி வர்றாங்க. இப்ப யோசுவாட்ட அறிவிக்கிறாங்க. அறிவிக்கக்கூடிய நேரத்துல ஆலோசனை சொன்ன 3000 பேரை அனுப்பினா போதுன்னு சொல்லி ஆலோசனை சொன்ன மக்கள் இப்ப யோசுவாவுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க, கர்த்தருடைய நாமத்தினால 3000 பேர் பத்தாது போல இருக்கு ஐயா, இனி வரக்கூடிய நாட்கள் அடுத்த யுத்தத்துக்கு போக வேண்டும் என்றால் ஒரு 5000 பேர் அனுப்புங்க, ஒரு 10,000 பேர் அனுப்புங்க, அந்த மக்களை எளிதாக வீழ்த்த நம்மால் முடியும். இந்த வார்த்தைகள் யோசுவாவுக்கு முன்பதாக அறிவிக்கப்பட்ட பொழுது யோசுவா அந்த மக்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடாமல் கர்த்தருக்கு முன்பதாக முகங்குப்புற விழுந்து அழுது ஜெபிக்கின்றார். ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்களை ரட்சிக்க பெரிய படைபலம் போதுமான ஒரு முக்கியமான ஒரு தேவை இல்லை. 2 பேரை வைத்து கூட, ஒரு மனுஷனை கூட வைத்து உம்மால் இந்த இஸ்ரவேல் ராணுவத்தை மக்களை ரட்சிக்க உங்களால முடியும். 3000 பேர் அனுமதிச்சாலும் எங்கள் வாழ்க்கையிலே தோல்வி வந்ததுக்கு என்ன காரணம் என்பதை பற்றி ஆராய்ந்து பார்க்க துவங்க ஆரம்பித்தார். யோசுவா பெரிய ஒரு படை வீரன். 31 ராஜாக்களை வெட்டி கொன்று கர்த்தருடைய நாமத்தினாலே கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படிக்காக புறப்பட்டு போன பெரிய யுத்த வீரன். அவனுக்கு தெரியாத யுத்த நுணுக்கம் என்றாலும் கூட இந்த தோல்வியினுடைய காரியங்களை தன்னுடைய யுத்த அறிவினால் ஆராய்ந்து பாராமல் தன்னை அவர் நிதானித்து பார்த்து தனக்குள் என்ன குறைவு இருக்கிறது பற்றி ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிச்சார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் நம்ம தோற்று போவதற்கு என்ன காரணம் என்றால், ஒருவேளை இந்த பாதை எனக்கு தோல்வியா இருக்கிறது விட இன்னொரு வழியா இல்லை, அங்கேயே நிறுத்தி உன்னை நீ ஆராய்ந்து பார். ஏதாகிலும் நான் கர்த்தராகிய தேவனுடைய வழிகளுக்கு மாறாக போகிறது உண்டானால் இவைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே தடுக்கப்பட ஆரம்பிக்கிறது நான் பார்க்கிறேன். ஆகவே எனக்கும் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்திற்கு முன்பதாக எந்த விஷயம் குறுக்கு சுவராக இருக்கிறது என்பதை பற்றி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தெளிவு. இந்த மாதிரி தான் பல ஜனங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தப்பு என்ன, தங்களை பற்றி மிஞ்சி நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரியாத ஒரு ஊழியமா, எனக்கு தெரியாத ஒரு பிரசங்கமா, எனக்கு தெரியாத ஒரு காரியமா. நிறைய ஜனங்களுடைய காரியங்களை பற்றி நம்ம பேச ஆரம்பிக்கிறது உண்டான பிரசங்கத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். பிரசங்கம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரசங்கம் பண்ண வேண்டும். ஒரு நாளும் அவங்க ரெடியே பண்ண மாட்டாங்க.
அந்த பிரசங்கத்திற்கு வரக்கூடிய அந்த நேரத்துல உட்கார்ந்து எந்த வசனத்தை நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல், ஏதாச்சும் ஒரு வசனத்தை வாய்க்கு வந்து விடையெல்லாம் பேசுகிறேன். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி உன்மேல் நீ அதீதமான நம்பிக்கை கொள்ளக்கூடியவனாய் அல்ல, கர்த்தராகிய தேவனை நீ நம்பும் பொழுதுதான், உன்னை நீ மெச்சிக்கொள்ளக்கூடியவனாய் அல்ல, கர்த்தராகிய தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுதுதான் நீ செய்யும் சின்ன விஷயங்கள் கூட பெரிய வெற்றியினுடைய இலக்கை எட்டக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கும். ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி என்னையே நான் மிஞ்சின நீதிமானாக யோசிக்க கூட, என்னை நான் ஆராய்ஞ்சு பார்க்கணும். எந்த காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் தாவீது அவன் வந்து ஒரு பெரிய ஒரு ராஜாவாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்தார். ஒரு நாள்ல சரியா என்கின்ற மக்கள் அவங்க கூட வந்து பேச ஆரம்பிக்கிறார். கர்த்தரை நோக்கி தாவீது என்கிற மனிதன் ஜெபிக்கிறார், ஆண்டவரே சரியா என்கிற மனுஷனோடு கூட பேச என்னால முடியல, அவர்கள் என்னுடைய பலத்தை காட்டிலும் இன்னும் அதிக பலவான்களா இருக்கிறார். ராஜா, தாவீது ராஜா, அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அவர்கள் என்னுடைய பலத்திற்கு மிஞ்சின பலம் உள்ளவர்களா இருக்கிறார்கள், அவர்களுடைய காரியங்களை பற்றி அவர்களை மேற்கொள்ள எனக்கு இன்னும் பலம் இல்லை. அவ்வளவு பெரிய ராஜாவாய் காணப்படக்கூடிய அந்த தாவீது தன்னை மெய்யாகவே குறைத்து பேசுகிறதுக்கு என்ன காரணம் என்றால், தன்னுடைய நிலைகளை மெய்யாகவே உணரக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்தார். கர்த்தரையே சார்ந்து வாழக்கூடிய ஒரு மனிதனாய், யுத்தத்துல எத்தனையோ மக்களை வெட்டி வீழ்த்தக்கூடிய அனுபவம் பெற்ற ஒரு மனிதனாய் காணப்படக்கூடிய அந்த தாவீது தன்னை குறித்து சொல்லுகின்றார், எனக்கு இந்த காரியத்தை செய்ய பலம் இல்லை ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்தை செய்ய ஞானம் இல்லை ஆண்டவரே. எத்தனை யுத்தங்களை செய்திருக்கிறார் என்று கர்த்தராகிய தேவனுடைய பாராட்டை பெற்ற தாவீது ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே தாவீது போய் கேட்கிறாரு, ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் மகிமைக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டணும் ஆசைப்படுறேன், நான் கட்டட்டுமான்னு கேட்கிறார். ஆண்டவராகிய தேவன் அவனை பார்த்து சொல்லுகின்றார், யுத்தத்திலே அநேக மக்களுடைய இரத்தத்தை சிந்தின நீ கட்டக்கூடாது, உன்னுடைய கர்ப்ப பிறப்பாகி உன்னுடைய குமாரன் கட்டுவார் என்பதை பற்றி பேசுறார். கர்த்தரையே புகழ்ந்திருக்கிறார். என்ன புகழ்ந்திருக்கிறாரு? யுத்தத்துல பல மக்களுடைய இரத்தத்தை சிந்தின ஒரு வீரனாய் காணப்படக்கூடிய தாவீது என்பதை பற்றி அவன் சொல்றான், யுத்தத்திலே ஜெயபலமாகிய கர்த்தரை உண்மை நான் சாருகின்றேன், குதிரையினுடைய பலத்தை நான் நம்பல, எங்களுடைய வீரர்களுடைய பலத்தை நான் நம்பல, கர்த்தராகிய தேவனுடைய பலத்தை நாங்கள் சார்ந்திருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை நான் வெற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை இல்லை, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் துணையாய் இல்லை என்று சொன்னால் உங்களாலும் என்னாலும் ஒரு விஷயத்தை கூட நகர்த்த கூட முடியாது நம்மளால். நல்லா நீங்க ஆழமா விளங்கிக்கீங்க. இந்த ஒரு விஷயத்துல ஒரு தெளிவு, தேவன் கர்த்தர் என் கூட இருக்கிறனால எத்தனை விதமான மகிமை, கர்த்தர் என் கூட இருக்கிறனால எத்தனை விதமான மேன்மையை தவிர கர்த்தர் மட்டும் என்னை விட்டு விலகிவிட்டார் என்று சொன்னால் உங்களையும் என்னையும் ஒரு மனுஷன் கூட திரும்பி கூட வாங்க மாட்டோம். ஆகவேதான் வேதம் சொல்கிறதை போல என்னையே நான் மெச்சிக்கொள்ளாத அளவிற்காக எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பதாக நான் என்னை தாழ்த்த வேண்டியது அவசியம். கடைசியா ஒரே ஒரு பாயிண்ட் சுருக்கமாக ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடறேன். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 13 முதல் 16 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனம் சீக்கிரமா சொல்லி முடிச்சிடறேன். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 13 முதல் 16 வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன போட்டுக்கும் பாருங்க, கொஞ்சம் ஆழமாக கவனிங்க. நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படி இருக்கும், தெளிந்த புத்தி உள்ளவர்கள் என்றால் உங்களுக்காக அப்படி இருக்கும். 14வது வசனம், கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது, ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரை மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும். 15வது வசனம், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்காக பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். 16வது வசனம், ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தராகிய தேவனை எப்படி அறிந்திருக்கிறோம் சொன்னா மாம்சத்தின்படி அறிகிறோம். கர்த்தர் நன்மை தரவர், கிருபை தரவர், இரக்கம் தரவர், ஆசீர்வாதம் தரவர், நமக்கு வந்து வியாதியை சுகமாகக்கூடிய டாக்டர், எந்த விதமான ஃபீஸும் வாங்காத டாக்டர், எந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில காணப்பட ஆரம்பிச்சாலும் நான் வந்து தப்பே பண்ணியிருந்தாலும் இந்த தப்பை வந்து ஆண்டவராகிய தேவன் கரெக்ட் பண்ணிட்டு என்னை வந்து ஆசீர்வதிச்சுவாரு. இப்படி பல கோணங்களில் கர்த்தராகிய தேவனை நீங்களும் நானும் நம்ம தியானிக்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் பல விதமான ஊழியக்காரங்க இப்படியே நமக்கு வந்து படம் போட்டு காமிச்சிடறாங்க. ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலே போகும்போது நீயும் நானும் எப்படி போக வேண்டும்? ஒரு தரித்திரனை கர்த்தராகிய தேவன் மெய்யாகவே ஐஸ்வர்ய சம்பந்தனாக மாற பண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு தரித்திரவானை போல ஒரு பிச்சைக்காரன் ரேஞ்சுக்கு நீ வந்து போய் கேளு, ஆண்டவரே எனக்கு இந்த தாங்க, இந்த ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க, இந்த ஒரு கிருபை தாங்க, இப்படியே கேட்டுட்டே இருன்னு சொல்லு. கர்த்தராகிய தேவன் ஏப்பா உன்னை வந்து ராஜாவும் பிரபுவும் வந்து உருவாக்கி வச்சிருக்கேன், ஏப்பா ஒரு 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 பெக்கர் ரேஞ்சுக்கு வந்துருக்கு, ஒரு பிச்சைக்கார மாதிரி எதுக்கு வந்திருக்கிற? கர்த்தர் கேட்பார். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே மாம்சத்திலே ஆண்டவராகிய தேவனை அறிந்த காலங்கள் போதும். கர்த்தராகிய தேவனை ஆவியினால் ஒரு முறை நீங்க அறிஞ்சு பாருங்க. அவருடைய ஆழ்தத்துவம் எப்படிப்பட்டது, அவருடைய ஆளுமை திறன் எப்படிப்பட்டது, அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, அவர் இந்த உலகத்தை உண்டாக்கினுடைய நோக்கம் எப்படிப்பட்டது, அவருடைய எல்லா விதமான அனந்த ஞானம் எப்படிப்பட்டது, ஞானத்தினுடைய தன்மைகள் எப்படிப்பட்டது. யோபுவுக்கு கர்த்தராகிய தேவன் சில விஷயத்தை தான் பேசுகிறார்.
பெகேமோத்னா உனக்கு தெரியுமாப்பா? இல்ல ஆண்டவரே, எனக்கு தெரியல ஆண்டவரே. பெகேமோத்தினுடைய தன்மைகளை பற்றி நான் உனக்கு சொல்லுகிறேன். அருமீன்களுடைய நட்சத்திரங்கள்னா உனக்கு என்னன்னு தெரியுமாப்பா? அநேகம் விதமான காடுகளுக்கு மத்தியிலே காணப்படக்கூடிய வரையாடுகளை பற்றி உனக்கு தெரியுமாப்பா? ஆழங்களிலே காணப்படக்கூடிய, சமுத்திரத்திலே காணப்படக்கூடிய அநேகம் விதமான திமிங்களை பற்றி உனக்கு தெரியுமாப்பா? இப்படி கர்த்தர் கேட்க 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 யோபு என்கிற மனுஷன், ஆண்டவராகிய தேவன் பேசக்கூடியதெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடியதான் பேசுகிறார் யோபு. உலகத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் உங்களாலும் என்னாலும் அறியப்படாத ஒன்று. பல காரியம் நமக்கு தெரியல. நம்ம சாப்பிடக்கூடிய சாதாரண மீன் தான் நமக்கு தெரியுது தவிர, ஆழத்திலே காணப்படக்கூடிய திமிங்கலத்தை பத்தி என்னைக்காச்சும் வந்து அதாவது அந்த திமிங்கலத்தை வந்து ஒரு துண்டு நம்ம வந்து வாங்கி சாப்பிட்டு யோசிச்சு பாருங்க, தெரியாது. ஆழத்திலே வசிக்கக்கூடிய எந்த விதமான காரியம் தெரியாது. இன்னும் காடுகளின், அடர்ந்த காடுகளுக்குள்ளாக வசிக்கக்கூடிய விலங்குகள் நமக்கு தெரியாது. ஏதோ 1-2 காரியங்கள் நமக்கு தெரிந்த சில விஷயங்களை பற்றி நம்ம வந்து பேசுகிறோமே தவிர, பல காரியங்கள் அறியாத காரியங்கள். இந்த உலகத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய பல விஷயங்களே உங்களாலும் என்னாலும் அறியப்படாத ஒன்றா இருக்கிறது உண்டானால், உலகத்தை தாண்டி வேறு ஒரு உலகத்தை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய கர்த்தருடைய அந்த ஸ்தானம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு யோசிப்பாரு. உங்களாலும் என்னாலும் யோசிக்க முடியுமான்னு பாரு. அவருடைய அந்த நிலைகள் எப்படிப்பட்டது, அவர் இந்த எல்லா விதமான காரியங்களை எப்படியெல்லாம் உருவாக்கி வைத்திருக்கிறார். தம்முடைய மகிமைக்காக, தம்முடைய பரிசுத்தமுடைய இஷ்டத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எப்படியெல்லாம் காணப்பட முடியும். ஆண்டவராகிய தேவன் தம்முடைய சாயலாக, தம்முடைய ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்கினார். இப்ப அநேக விதமான மருத்துவர்கிட்ட போய் நீங்க வந்து கேள்வி கேட்டு பாருங்க, மனுஷனுடைய உடம்பு எப்படிப்பட்டதுங்கன்னு கேட்டு பாருங்க. அது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை உள்ளடக்கிற ஒன்று. அதனுடைய ஒவ்வொரு இயக்கத்தையும் உங்களாலும் என்னாலும் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அது எப்படியெல்லாம் இயக்கத்தின் ஊடாக கடந்து போகிறது. அநேகம், அதாவது நீங்க வந்து பார்க்கக்கூடிய அந்த பார்வை, நீங்க வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷன், ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பார்க்கக்கூடிய இந்த ஒரு காரியம் ஒரு படத்தை போல அது உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக மெய்யாகவே அந்த காரியம் மெய்யாகவே அந்த காரியங்கள் நம்முடைய இதுக்கு முன்னால் பார்வைக்கு முன்னால வருது. இதை பார்த்த மாத்திரத்தில் நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள் என்பதை பற்றி அறியக்கூடிய உணர்வின் நரம்புகளின் மூலமாக அது மூளைக்கு போய் எட்டுகிறது. மூளை அது சொல்லுகிறது, இது ஒரு காணிக்கப்பட்டீங்க, நீ போகும்போது அந்த காணிக்கை போட்டு போகணும் அப்படிங்கிறத பத்தி, இதைத்தான் அந்த இடத்துல வச்சிருக்காங்கிறத பற்றி மூளை உங்களுக்கு அறிவுறுத்த ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் எவ்வளவு நேரத்துல? அவ்வளவுதான், ஒரு செகண்ட். நீங்க பார்த்த உடனே அது என்னங்கிறத பற்றி புரிந்து கொள்ளுங்க. இதனுடைய இயக்கம், அதனுடைய ஸ்பீடு எப்படி? என்னையே என்னுடைய வாழ்க்கையை உணர முடியாது இருக்கிறது உண்டானால், என் கர்த்தருடைய ஆழங்களை அறிகிறது எப்படி? என் கர்த்தருடைய எல்லா விதமான நிலைகளை பற்றி புரிகிறது எப்படி? ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளின் அடிப்படையிலே, இனி என் தேவனாகிய கர்த்தரை மாம்சத்தின்படி நான் அறிய நான் பிரயாசப்பட மாட்டேன். அவருடைய ஆழ்த்தத்துவங்கள், அவருடைய ஆழமான காரியங்கள், அவருடைய ஆளுமைகள், அவருடைய வல்லமைகள் என்னுடைய மாம்சத்தினுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒன்றா இருக்கிறதுனாலே, அவருடைய ஆழங்களை அறிய நான் அவரை ஆவியில் அறிய நான் ட்ரை பண்ண போறேன். இதுல ஒரு தெளிவு என்னுடைய வாழ்க்கை. இவ்வளவு நாள் வரைக்கும் நான் என்னுடைய தேவனாகிய கர்த்தரை மாம்சத்தின்படி நான் அறிஞ்சேன். கர்த்தர் நல்லவர் சொன்னேன், வல்லவர் சொன்னேன், அற்புதம் செய்வார் சொன்னேன், அதிசயம் செய்வார் சொன்னேன். இதெல்லாம் மாம்சத்தின்படி அறியக்கூடிய அறிவினால் உருவாக்கப்பட்ட ஒன்று. ஆனால் அவரை நீங்கள் ஆவியிலே அறிய ஆரம்பிக்கும் பொழுதுதான் அவருடைய தன்மைகள் என்னது என்பதை உங்களாலும் என்னால் விளங்கிக் கொள்ள முடியும். ஒரே ஒரு இன்சிடென்ட்டை சொல்லி முடிச்சிடறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே யோவான், திவ்ய வாசகனாகிய யோவான், வெளிப்படுத்தின விசேஷம் எழுதினார் பார்த்தீங்கன்னா, அந்த யோவான் ஆண்டவராகிய தேவனுடைய சீஷர்களிலே ரொம்ப அன்பு நிறைந்த ஒரு மனிதர். எப்பொழுது பார்த்தாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களோடு கூட உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் இயேசுனுடைய மார்புல போய் ஒருவன் சாய்ந்து கொள்ளுவார். ஒவ்வொரு விஷயத்தையும் எந்த ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் சீஷர்கள் இந்த யோவானைத்தான் இயேசுவுக்கு முன்பதாக பேசுவதற்கு அனுமதிக்கிற வழக்கம். அவ்வளவு தூரம் இயேசுவை ஆழமாய் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்கினார். கர்த்தராகிய தேவனோடு கூட ஒன்றாக உண்டு, ஒன்றாக உறங்கி, ஒன்றாக இருந்து ஊழியம் பார்த்து பல விதமான விஷயங்களை கடைசியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துல கூட தன்னுடைய தாயை யோவானுடைய கையில தான் கர்த்தராகிய தேவன் ஒப்பு கொடுக்கிறார். அதாவது அதோ உன்னுடைய தாய், அதோ உன்னுடைய மகன் என்பதை பற்றி ஆண்டவராகிய தேவன் அந்த காரியங்கள் யாவற்றையும் ஒப்புக் கொடுக்கக்கூடிய நிலைகளை கூட நம்ம வந்து பார்க்கிறோம். அந்த அளவிற்கு ஆண்டவராகிய தேவனால் நேசிக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் விளங்கினவன் யோவான். பத்மு தீவில் கொண்டு போய் சிறையில் அடைச்சிட்டாங்க. பத்மு தீவில் கொண்டு விட்டுட்டாங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத இருக்கக்கூடிய அந்த ஐலண்ட்ல கர்த்தருடைய நாமத்தினால இப்ப ஜெபிக்கும்படிக்காய் கடந்து போகின்றார். ஆண்டவரே, நான் அதாவது இந்த ஆசியா மைனர் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பகுதியில ஒரு பெரிய ஒரு பிஷப்பாக நான் பணியாற்றி கொண்டு வந்தேன். ஆனால் கர்த்தராகிய தேவனுக்கு என்று வைராகியமா நான் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சனால என்னை நாடு கடத்தி என்னை கொண்டு போய் பத்ம தீவுல கொண்டு போய் போட்டுட்டாங்க. அந்த நாட்கள்ல பத்மு தீவு என்று அழைக்கப்படக்கூடிய தீவுல ஆள் அரவம் இல்லாத எந்த கப்பலுமே அந்த வழியா போகாது. மக்கள் நடமாட்டமே இல்லாத இருக்கக்கூடிய, சஞ்சாரம் இல்லாத ஒரு தீவு. இதுல கொண்டு போட்டாங்க. கர்த்தருடைய நாமத்தினால யோவான் என்கிற மனுஷன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். இப்ப ஆண்டவராகிய தேவன் 1-2 நாட்கள் பிறகு கர்த்தர் அவரோடு கூட பேசும்படிக்காய் வருகின்றார். இங்கே ஏறி வா என்கிற ஒரு சத்தத்தை கேட்கிறார்.
இப்ப ஆண்டவராகிய தேவனுடைய குரலை கேட்ட மாத்திரத்துல யோவானுடைய மனசுல பெரிய ஒரு சந்தோஷம். நான் மெய்யாகவே மிஸ் பண்ண அந்த கர்த்தராகிய தேவன் இப்போ வந்து ஆண்டவராகிய தேவனை கூப்பிடுறார், மேல வான்னு கூப்பிடுறார். நான் அவரை பார்க்க போகிறேன் என்று சொல்லி மீண்டும் நான் கர்த்தருடைய மார்பிலே போய் சாய்ந்து கொண்டு என்னுடைய எல்லா விதமான கஷ்டங்களை நான் போய் சொல்ல போகிறேன் என்று சொல்லி கர்த்தராகிய தேவனை சந்திக்கும்படிக்காய் கடந்து போனால், கர்த்தராகிய தேவனுடைய உருவத்தை பார்க்கிறாரு. உலைக்களத்திலே உருக்கின வெண்கலத்தை போல கர்த்தருடைய பாதம், வாயிலே இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், ஒருவராலும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணக்கூடிய தேவனாக ஆண்டவராக தேவனுடைய உயரமும் உன்னதமான சிங்காசனத்தை பார்த்த மாத்திரத்துல மார்பிள் எங்க போய் சாகிறது? காலில் பூத்துன்னு விழுந்துட்டு, ஆண்டவரே இவ்வளவு பெரிய ஒரு தேவனா நீர், நீங்களும் நானும் அவரை ஆவியினாலே அறியும் பொழுதுதான் அவருடைய உண்மை நிலைகளை புரிந்து கொள்ள உங்களால என்னால முடியும். இன்னைக்கு நம்ம ஆண்டவராக தேவனை ஈஸியா நம்ம பேசுறோம். என்ன ஆண்டவர் நோக்கி நான் ஜெபம் பண்ண, எப்போ பார்த்தாலும் நான் வந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன், கர்த்தர் ஜெபத்தை கூட கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லி பல நேரங்களில் குற்றச்சாட்டுகளை நாம் வைக்க ஆரம்பிப்போம். ஆண்டவராகிய தேவனை ஒரு முறை அவருடைய சிம்மாசனத்தில் சென்று நீங்கள் சந்திக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நீங்கள் ஆராதிக்கும் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள முடியும். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்றார், மாம்சத்திலே எங்களோடு கூட உலாவி வந்த கர்த்தராகிய தேவனை அல்ல, அவரை நாங்கள் மாம்சத்தின்படி அறிய வேண்டும் என்கிற விருப்பத்தோடும் அல்ல, அவரை நாங்கள் ஆவியிலே அறிய நாங்கள் ஆசைப்படுகின்றோம். ஆவியிலே அறியும் பொழுதுதான் ஆண்டவராகிய தேவனுடைய உண்மையான நிலைகள். இன்னைக்கு பல ஜனங்கள் கர்த்தராகிய தேவன் எனக்கு வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. கர்த்தராகிய தேவனுடைய காரியம் என்று சொன்னால் நீங்களும் நானும் ஏதோ ஒரு உருவத்தை நம்ம வந்து கெஸ் பண்ணி வச்சிருப்போம். இப்படிதான் கர்த்தர் இருப்பாரு, இப்படிதான் ஆண்டவராகிய தேவன் வருவார், இப்படிதான் கர்த்தராகிய தேவன் காரியங்களை செய்வார். இந்த ஒரு உருவத்தை தான் நீங்களும் நானும் கற்பனை பண்ண நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருப்போம். ஆனால் உங்களாலும் என்னாலும் யூகிக்கப்படாத தேவன், அவரை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொன்னால் உங்கள் மாம்சத்தின்படி அல்ல, அவரை உங்கள் ஆவியிலே ஆழமாய் அறிய ஆரம்பித்தால் மட்டும்தான் அவருடைய உண்மை நிலைகளை விளங்கிக் கொள்ள உங்களாலும் என்னாலும் ஆகும். இதுல ஒரு தெளிவு என்னுடைய வாழ்க்கையில வரணும். என் தேவனாகிய கர்த்தரை ஒரு முறையாகிலும், ஆவியிலே என்னை பிறப்பித்த என் தேவனாகிய கர்த்தரை ஒரு முறையாகிலும் என் ஆவியினாலே அறிய எனக்கு நீர் கிருபையை தாரும் என்று நம்ம ஜெபிக்கணும். கர்த்தர் நோக்கி நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சாதான் ஆவியிலே ஆண்டவராகிய தேவனை உணர 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 உங்களுக்கும் ஆண்டவராகிய தேவனுக்கும் இடையிலே காணப்படும் இடைவெளிகள் குறுக்கப்பட்டு தேவனோடு கூட இணைந்த வாழ்க்கை வாழ நம்மால் ஆகும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் பேசியிருந்த வார்த்தையின் அடிப்படையில தெளிவான ஒரு காரியங்களை பற்றி கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். எந்தெந்த விஷயத்தில் நாம் தெளிவடைய வேண்டும், என்னை குறித்து நான் நினைவு கூறக்கூடிய தன்மை, கர்த்தருடைய பார்வையில் நான் எப்படி இருக்கிறேன், ஆனால் என் பார்வையில் நான் எவ்வளவு மேன்மையுள்ளவன் நான் நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறேன். லவோதிக்கேயாவை பார்க்கக்கூடிய கர்த்தர் சொன்னார், நீ ஐஸ்வர்யம் உள்ளவன் என்று சொல்லி உன்னை பற்றி பேசுறப்பா, நீ எல்லா விதமான காரியத்தையும் செய்யக்கூடிய திராணி பெற்றவர் என்பதை பற்றி பேசுகின்றாய், எல்லாவற்றையும் அறியக்கூடிய அறிவுள்ளவனாய் இருக்கிறார் என்பதை பற்றி பேசுகின்றாய். ஆனால் என் கண்களுக்கு முன்பதாக நீ தரித்திரமானாய், நீ குறைவாக காணப்படக்கூடியவனாய், பரிதபிக்கப்படக்கூடியவனாய், நிர்வாணியாய், கர்த்தருடைய நாமத்தினால் நீ குருடாக காணப்படக்கூடியவனாய் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய பார்வையிலே உன்னை நீ ஆராய்ந்து பார்க்க இந்த நாளில் நீங்கள் பிரயாசப்படுங்க. என்னுடைய நிலைகளை என்னை குறித்து நான் மெச்சிக்கொள்ளக்கூடிய தன்மையெல்லாம் போதும் ஆண்டவரே, கர்த்தருடைய நாமத்தினால உன் பார்வையில் நான் என்னை அறிய எனக்கு ஞானத்தை தாங்க, அந்த ஒரு தெளிவை எனக்கு தாங்க சுவாமி. என்னை குறித்து நானே மேன்மையாக நினைவிலே கொண்டேன், எனக்கு அது செய்ய தெரியும் இது செய்ய தெரியும்னு சொல்லி என்னை குறித்து நான் மெச்சிக்கொள்ள ஆரம்பிச்சு. ஆனால் ஆண்டவராகிய தேவனுடைய பார்வையில் நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய நிலைகளை நான் நிதானிக்க ஏற்ற ஞானத்தை எனக்கு தாங்க சுவாமி. இரண்டாவது காரியமாக கர்த்தருடைய நாமத்தினால நீர் எங்களுக்கு செய்யக்கூடிய எல்லா விதமான காரியம், பல விஷயங்களை சொல்லணும்னு வர்றீங்க, ஆனா பேதுரு மாதிரி நாங்க தூங்கி போய் எத்தனை நன்மைகளை நாங்கள் இழந்து போயிட்டோம் சுவாமி. ஒரு உணர்வு இல்லாம கர்த்தர் பேசும்படிக்காக எவ்வளவோ காரியங்களை எங்களுக்கு முன்னால சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்தீங்க. ஒரு உணர்வே இல்லாம அந்த தூதன் வரக்கூடிய நேரத்துல கூட விழித்து எழுதாம, விழாவில் தட்டும் போது கூட எழுந்திருக்காம, சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை மாத்திரம் செஞ்சுட்டு அந்த தூதன் அழைத்து கொண்டு போகக்கூடிய நேரத்துல இன்னும் விழிப்பில் இல்லாம அந்த கதவுகள் திறக்கப்படக்கூடிய சத்தத்தை கூட கேட்டாலும், முதலாவது காவலை கடந்து இரண்டாவது காவலை கடந்து வெளியே கொண்டு வந்து விடக்கூடிய நேரம் வரக்கும் கூட பேதுரு விழிப்பில்லாமல் காணப்பட்டது மாதிரி எத்தனை நேரத்துல இன்னும் நாங்க கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் வெளிப்பற்ற நிலைகள்ல, எச்சரிக்கை அற்ற ஒரு நிலைகள்ல, உணர்வில்லாத ஒரு நிலைகள் நாங்கள் காணப்படுறோம் சுவாமி. எதையோ சொல்றதுக்கு உங்க தூதர்களை அனுப்புறீங்க, ஆனா எவைகளையும் நாங்கள் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்காக நாங்கள் அந்த தூதர்களை வந்த வண்ணமாக வெறுமனை அனுப்பிவிடுகிறோம் ஆண்டவரே. இன்றாகிலும் ஒரு தெளிந்த ஒரு மனதை எங்களுக்கு தாங்க, விழிப்பை எங்களுக்கு தாங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு காரியங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஞானத்தை உணர்வை நீங்க எங்களுக்கு தர வேண்டும் என்று நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். மூன்றாவது காரியமாக எங்கள் வளர்ச்சியை எங்களையே நாங்கள் மிஞ்சி நினைவிலே கொள்ளாத அளவிற்காக
கர்த்தருடைய நாமத்தினாலே எல்லா விஷயமும் விருப்பத்தின்படி உருவாக்கப்படுகிறது. உம்மை சார்ந்து கொள்ளும் பொழுதுதான் எதையும் செய்யக்கூடிய திராணியை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதை பற்றிதான ஒரு ஞானத்தை உணர்வை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அவனவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், விசுவாச அளவின்படியே ஓடத்தக்கதாக, மிஞ்சின நீதிமானாக, மிஞ்சின காரியங்களை பற்றி யோசிக்கக்கூடியவனாக அல்ல, எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களை கர்த்தாவை விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு தெளிவான ஒரு மனதை எங்களுக்கு தாங்க. கடைசியாக கர்த்தராகிய தேவனை மாம்சத்தில் அறிஞ்சோம். கர்த்தர் நன்மை தருவார், கர்த்தர் கிருபை தருவார், கர்த்தர் தொட்டா அற்புதம், கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தருடைய சமூகத்தில் செபிச்சா அடையாளங்களை கர்த்தர் செய்வார், அதிசயங்களை செய்வார், நன்மையான காரியம். இப்படி மாம்சத்தில் அறிஞ்சோம் சுவாமி. ஒரு முறையாக உண்மை நாங்கள் ஆவியிலே அறிய எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா. நீர் உயரமும் உன்னதமான சிம்மாசனத்திலே வீற்றிருக்கக்கூடியவராமே, உம்முடைய ஆதீனம் மகா உன்னதமான ஆளுமைக்கு உட்படுத்தப்பட்ட ஒன்றாமே. அங்கு காணப்படக்கூடிய தூதர்கள், அங்கு காணப்படக்கூடிய கேருபீன்கள், அங்கு காணப்படக்கூடிய சேராபீன்கள், இவைகள் எல்லாவற்றையும் எதற்காக உண்டாக்க எங்களுக்கு தெரியல சுவாமி. சும்மா பைபிளை படிச்சோம், அவைகளை பற்றி எந்த விதமான உணர்வும் கூட எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. ஒரு முறையாக உண்மை நாங்கள் ஆவியிலே அறிய எங்களுக்கு ஒரு உணர்வை தாங்க, எங்களுக்கு ஒரு ஞானத்தை தாங்க, ஒரு தெளிவை தாங்க என்று சொல்லி கர்த்தரை நோக்கி, கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி உள்ளத்தை திறந்து நாம் ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபிக்க போகின்றோம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்முடைய நாமத்தை கர்த்தாவை துதித்து ஸ்தோத்தரித்து நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோம். இந்த வேளையிலே ஆண்டவராகிய தேவன் தந்த அந்த காலங்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்த கிருபைகளை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்கள் எங்கள் மேல் கடந்து வரட்டும், உம்முடைய கிருபைகள் எங்கள் மேல் கடந்து வரட்டும். இந்த ஒரு வாழ்க்கையை நாங்கள் எங்கள் ஜீவியத்திலே சரியான விதத்தில் பயன்படுத்தி ஏற்ற கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தந்து, எங்கள் ஒவ்வொருவருக்கும் இரக்கங்களை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தேங்க்யூ மை லார்ட். நன்றியோடு உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கித்தார், பெரிய ஒரு நன்மையை எங்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்கித்தார். கற்றுக்கொண்ட வேத வசனங்கள் யாருக்கோ உரைக்கப்பட்டவைகள் அல்ல, அது எங்களுக்காக சொல்லப்பட்டவைகள் என்பதை ஆழமாய் புரிந்து கொண்டு அவைகளின்படி வாழ்ந்து எங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை உமக்குள் உருவாக்கி கொள்ள கிருபை தர வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று கர்த்தரை நோக்கி உள்ளத்தை திறந்து நாம் ஒருமனப்பட்டவர்களாக நாம் ஜெபிக்க போகிறோம். நன்றி ஆண்டவரே. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உம்மை போல் என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. உம்மை போல் என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான். ஆமென் ஆண்டவரே. மரித்தாலும் எஸ்மைலா, நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான்,
மரித்தாலும் உம்மோடுதான். சர்வவல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, ஒரு முறை கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில எவ்வளவு காலங்களை நாங்கள் வீணடிச்சிருக்கிறோம்பா. இனியாகிலும் எஞ்சின காலங்களில் ஆகிலும் மரணம் எந்த நேரத்தில் எங்களுக்கு வரப்போகிறது எனக்கு தெரியாது. அதற்குள்ளாக வாகிலும் ஆண்டவராகிய உம்மை ஆவிலே உணரும்படியாக, ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே எங்களை மிஞ்சி நினைவு கூறாத ஒரு மக்களாக, கர்த்தருடைய நாமத்தினாலே எங்கள் குறைவுகளை உணரும் ஒரு மக்களாக, எங்களை சீர்படுத்தும் மக்களாக, தேவராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய தகுதியை பெறக்கூடிய ஒரு மக்களாக எங்கள் நிலைகள் மாற்றத்தின் ஊடாக கடந்து வர கிருபை தாரும். எதையோ தேடி நாங்கள் ஓடும் மக்களாய் அல்ல, எங்கள் விருப்பத்தின்படி நாங்கள் கடந்து போகும் மக்களாய் அல்ல. எத்தனையோ பாதைகள் எங்களுக்கு முன்பதாக வைக்கப்பட ஆரம்பித்தாலும் ஏதோ ஒரு பாதையில் நாங்கள் எங்கள் மனம் போல போக்கின்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்பா. எது எங்களுக்கு தகுந்த பாதை என்பதை நிதானித்து அறியும்படியான பிரகாசமுள்ள தெளிந்த மனக்கண்களை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கும்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய மாற்றத்தை இன்று முதல் கர்த்தர் உருவாக்கி தந்து, எதற்காக நாங்கள் பிடிக்கப்பட்டோமோ அவைகளை நாங்கள் பிடித்துக் கொள்ள பின்தொடர்ந்து செல்ல ஏற்ற கிருபைகளை தந்து எங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமேன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளிட கடவர். ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமினுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக.